அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ரிவிஷன் டெஸ்ட் கொஸ்டின் பார்க்க போறோம். ஆக்சுவலா நியூ சிலபஸ்ல யூனிட் வைஸா நம்ம சிலபஸ் ஒவ்வொரு யூனிட்டும் ரொம்ப டீட்டெயிலா பார்த்தோம். ஓல்டு சிலபஸ், நியூ சிலபஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். இதான் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட். ரெண்டு டெஸ்டா இப்போ போயிட்டு இருக்கு ஷெடியூல், உங்களுக்கு தெரியும். அதுல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மொத்தம் 6 டெஸ்ட் வரும்னு நினைக்கிறேன். 12னா 6 டெஸ்ட். 6ல இது ஃபர்ஸ்ட் டெஸ்ட். நீங்க லாஸ்ட் சண்டே எழுதுனீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் டிஸ்கஷன். மொத்தம் 100 கொஸ்டின். ரொம்ப நாள் கழிச்சு 100 கொஸ்டின் எழுதுருவீங்க. மேக்ஸிமம் எப்பவுமே 50 கொஸ்டின் தான் தருவேன். இது நீங்க உட்காந்து எழுதுறதுக்கே நிறைய சிரமப்பட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா சடனா நான் 3 ஹவர்ஸ் கொடுத்தா ரொம்ப சிரமப்படுவீங்க அப்படின்னு சொல்லி தான் உங்களையும் கொஞ்சம் கொஞ்சமா மோல்டு பண்ண வேண்டியிருக்கு. திடீர்னு வந்து ஒரு 1 ஹவர் டெஸ்ட் டக்குன்னு 3 ஹவர்ஸ் டெஸ்ட்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணுவீங்க. அப்போ ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் டார்வின் சொன்ன மாதிரி தான். கொஞ்சம் கொஞ்சமா சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா உங்களை அந்த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்டுக்கு கொண்டு வர வேண்டியிருக்கு. அந்த பேசிஸில் தான் இப்போ ரெண்டு யூனிட்டா 3 தான் பிளான் பண்ணேன். ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்போ 2 பிளான் பண்ணவங்க 2 ஹவர்ஸ் டெஸ்ட் எழுதுறீங்க. ஸோ அப்போ அதுக்கு அடுத்து வந்து மோஸ்ட்லி அடுத்த ரிவிஷன் வரும்போது 3 ஹவர்ஸ் இருக்கும். அடுத்த ரிவிஷன் வரும்போது 3 ஹவர்ஸ் இருக்கும். அப்புறம் மாடல் 3 ஹவர்ஸ், 3 ஹவர்ஸ்க்கு மேலே இருக்கும். அஸ் பர் டிஆர்பி சிலபஸ் மாதிரி இருக்கும். ஸோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அடாப்ட் ஆயிடுவீங்க. சரியா? இந்த 2 யூனிட் வந்து 2 ஹவர்ஸ் எழுதுறதுக்கு அடாப்ட் ஆயிடுவீங்க. இந்த டெஸ்ட் ஃபர்ஸ்ட் இனிஷியலா கொஞ்சம் 2 ஹவர்ஸ் உட்கார கஷ்டப்பட்டீங்களான்னு தெரியல. பட் கஷ்டப்படக்கூடாது. 2 ஹவர்ஸ் போனதே தெரிஞ்சிருக்காது. 2 ஹவர்ஸ் சரியா இருந்ததா, டைம் சரியா இருந்ததா அது எனக்கு தெரியல. சில பேர் ஸ்லோவா ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா டைம் அவுட் ஆயிருக்கும். இருந்தாலும் நான் 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவே தந்திருந்தேன். ஏன்னா நான் OMR வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். யாரெல்லாம் OMR யூஸ் பண்றாங்களோ, நீங்க நினைக்கலாம் சார் இப்போ இதுலயும் கிராக் பண்ணி OMRலயும் நாங்க ஷேர் பண்ணும்போது டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதுக்கு நான் 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா டைம் தான் கொடுத்துருக்கேன். நார்மல் டிஆர்பி விட 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துருக்கேன். ஏன்னா OMR ஷேர் பண்றதுக்காக. ஸோ அப்போ இங்க நீங்க டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணாலே அங்க ஃபைனல் எக்ஸாம்ல பக்காவா டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிடுவீங்க. நம்ம நம்ம சென்டரை தாண்டி மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் மற்ற சென்டர் அந்த டைம் மேனேஜ்மெண்ட், அந்த OMR யூஸ் பண்றது அதுலதான் நம்ம வந்து முன்னாடி இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அப்ப இதெல்லாம் ஒவ்வொரு டெஸ்ட்டும் OMR யூஸ் பண்ணுங்க. நான் திரும்ப திரும்ப சொல்ற ஒரே விஷயம். அதே மாதிரி பிளாக் சும்மா OMRன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். OMR சொல்லிட்டு OMR ஜெராக்ஸ் வச்சிருப்பீங்க. பென்சில் வச்சு OMR ஷேர் பண்ணுவீங்க. சில பேர் பென்சில் வச்சு டிக் அடிப்பீங்க. சில பேர் புள்ளி மட்டும் வைப்பீங்க. இதெல்லாம் ராங்கான மெத்தட். என்ன டிஆர்பில ஷெட்யூல் சொல்லியிருக்காங்களோ, என்ன ப்ரொசீஜர் சொல்லியிருக்காங்களோ அந்த மாதிரி பக்காவா பிளாக்ல இல்லைன்னா ப்ளூ, மேக்ஸிமம் பிளாக்கே யூஸ் பண்ணுங்க. பிளாக்ல ரவுண்டுனா கரெக்டா ரவுண்டு போடணும். பிளாக்ல இந்த மாதிரி ரவுண்ட்னா அந்த எக்ஸாக்டா அந்த OMRல இப்படி ரவுண்ட் போடணும். சும்மா இப்படி புள்ளி வைக்கிறது, இல்ல டிக் அடிக்கிறது, இல்லைன்னா ஏதாவது சிம்பிள் இப்படி இன்ட்டு போடுறது, எந்த வேலையும் இருக்கக்கூடாது. டிஆர்பி எக்ஸாம் நீங்க எப்படி எழுதுறீங்களோ அதே மாதிரி என்ன செய்யணும், நீங்க எழுதணும். OMR யாரு யூஸ் பண்றாங்களோ அவங்க தான் செலக்ஷன் லிஸ்ட்ல பேர் வரும். இப்பயே எழுதி வச்சுக்கோங்க. யாரெல்லாம் வீட்டுல OMR சீட் யூஸ் பண்றாங்களோ அவங்க பேர் தான் செலக்ஷன் லிஸ்ட்ல வரும். அதுல எந்த சந்தேகம் கிடையாது. OMR யூஸ் பண்ணாதவங்க தெரிஞ்ச கொஸ்டினை மினிமம் 10 கொஸ்டின் தப்பு பண்ணுவீங்க ஃபைனல் டிஆர்பில. மினிமம் அந்த 10 கொஸ்டின் தான் மற்றவங்களோட நம்ம டிஃப்ரெண்டா இருக்க போறோம், ஜாப் வாங்க போறோம். தயவு செய்து ப்ளீஸ், தயவு செய்து எனக்காவது இவ்வளவு சொல்றேனே, OMR யூஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான். ஒரிஜினலா நான் அந்த ஃபீலிங் வரணும்னா ஒரு அட்லீஸ்ட் இந்த 100 மார்க் கொஸ்டினாவது கலர் ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. 10 ரூபா தான், 10 ரூபா தான். கலர் ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. இல்ல சார் ஒரு எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட் போதுன்னா தட் இஸ் யுவர் சாய்ஸ். அந்த ஒரிஜினல் அந்த ஃபீலிங் வரணும்னா கலர் ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டா அந்த ஏன்னா இதே மாதிரி தான் அங்கேயும் இருக்க போகுது. அதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஸோ இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நான் சாராட்ட சொல்லிட்டு இருக்கட்டும், மனுஷன் அவராட்ட என்னத்தையா கத்திட்டு இருக்கட்டும், நம்மளுக்கு என்ன அப்படின்னு நீங்களா டிக் அடிச்சா பாதிப்படைக்க போறது நீங்க தான். 2வது தான் நானு. எனக்கு ஒரு ரிசல்ட் போகும், அவ்வளவுதான். ஆனா ஃபர்ஸ்ட் பாதிப்பு யாருக்கு? கன்சர்ன் பர்சனுக்கு. மைண்ட்ல வச்சுட்டு நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்க. சரியா? ரைட். எனிவே இப்போ கொஸ்டின்குள்ள போவோம். இதுல மொத்தம் 2 யூனிட் சார். ஒரு யூனிட் கொஞ்சம் இருக்கலே கொஞ்சம் டஃப்னு தான் நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் யூனிட் இருக்கலே அதிக சிலபஸ் உள்ள யூனிட் இதுதான். நான் ஏற்கனவே டிஆர்பிலையும் சொல்லியிருக்கேன். மேக்சிமம் கொஸ்டின் 12 யூனிட்ல இந்த யூனிட்ல தான் அதிக கொஸ்டின் வரும்.
மேக்ஸிமம் 10 to 12 கொஸ்டின் சொல்லுவேன். இங்க 15 கொஸ்டின் மேல கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. 15 கொஸ்டினுக்கு மேல. ரெண்டாவது யூனிட் வந்து 7 to 8 கொஸ்டின் தான். 7 கொஸ்டின் தான். ஸோ அதுக்காக இந்த 2 யூனிட்டையும் கம்பைன் பண்ணது. ஒன்னு ஈஸி ஒன்னு கஷ்டமா இருக்கட்டும் இருந்தாலும் கம்பைன் பண்ணது. சரி, அதுக்கு தான் அதுக்காக தான் இது 60 கொஸ்டின் கேட்டேன். ஏன்னா டிஆர்பிலே இதுக்கு இம்பார்ட்டன்ட் அதிகம். அங்க வந்து 40 கொஸ்டின், ரெண்டாவது யூனிட் 40 கொஸ்டின் தான் கேட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து 60 கொஸ்டின், ரெண்டாவது யூனிட் வந்து 40 கொஸ்டின், மொத்தம் 100 கொஸ்டின் கேட்டிருந்தேன். சரியா? இந்த கொஸ்டின் படிச்சாலே பாஸ் பண்ணிடலாம், வேற ஒண்ணும் கிடையாது. அவ்வளவு விஷயம் இருக்கு இந்த கொஸ்டின். 60 கொஸ்டின்ல எப்படியும் நீங்க வந்து இதுல மினிமம் ஒரு 200 to 300 கொஸ்டின் எடுக்கலாம். அந்த 60 கொஸ்டின்ல இருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இருந்து தான் ஒரு 15 கொஸ்டின் வரப்போகுது. நான் டச் பண்ணாத ஏரியாவே கிடையாது. ஒவ்வொரு லைன் பை லைனா, வேர்ட் பை வேர்டா சிலபஸை வச்சு டச் பண்ணியிருக்கேன். அவ்வளவு ஏரியா வரும். சரியா? ஸோ ரைட், பார்த்துக்கலாம். இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் மார்ஃபாலஜி. அதில் வந்து சிலபஸ் படி கொஞ்சம் முன்ன நான் சஃபலும் பண்ணியிருப்பேன் நான். சரியா? எண்டமீபா கிறிஸ்டாலிட்டிகா இந்த பார்த்தீங்களா, எண்டமீபா அந்த இந்த மாதிரி ஸ்பேஸ் இல்லாம மேபி நீங்க வந்திருக்கலாம்னு சொல்றேன். ஆக்சுவலா இங்க இதே டைப்பிங் தான், சம்டைம் டைப்பிங்ல அந்த மாதிரி ஆயிருது. சரி, ரைட். ஹவு மெனி ஆஃப் த டிஸ்டிங்க்ட் ஃபார்ம் இஸ் தேர்? சரியா? டோட்டலி 3 ஃபார்ம்ஸ். ஒன்னு வந்து ட்ரோபோசோயிட் ஃபார்ம், ப்ரீசிஸ்டிக் ஃபார்ம், சிஸ்டிக் ஃபார்ம். இப்படி இல்லாம கொஸ்டின் கேட்பாங்க சார். ஏன்னா இது ரொம்ப பேசிக், வெரி பேசிக். சும்மா எண்டமீபா கிறிஸ்டாலிட்டிகா பத்தி பயங்கரமா படிச்சு வச்சிருப்போம். எத்தனை ஒரு டிஸ்டிங்க்ட் ஃபார்ம், எத்தனை டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இருக்குன்னு கேட்டா ஞாபகம் வராது. சரியா? படமே இருக்கும், உங்களுக்கு தெரியும். 3 ஃபார்ம் தான். ப்ரீசிஸ்டிக், அது ஃபர்ஸ்ட் ட்ரோபோசோயிட்ஸ், ப்ரீசிஸ்டிக் அண்ட் சிஸ்ட். மொத்தம் 3 ஸ்டேஜ்ல இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். அடுத்தது லைஃப் சைக்கிள். லைஃப் சைக்கிள் ஆஃப் த பிளாஸ்மோடியம். 1 minute. லைஃப் சைக்கிள் ஆஃப் த பிளாஸ்மோடியம் பொறுத்தளவு இதுல பிளாஸ்மோடியத்துல இருந்து கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின் வரும் சார், நோ டவுட். அதுல நான் திரும்ப சொல்றது, இதுல மெயினா என்ன கேட்டிருக்கோம்னா, the ஹீமோசைன், you know very well the ஹீமோசைன் வந்து இட்ஸ் a found in அப்படின்னு சொல்றோம். இது எந்த இடத்துல ஹீமோசைன் ரிலீஸ் ஆகும் லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியத்துல? தட்ஸ் a மீரோசோயிட்ஸ். சி இஸ் a correct option. இது எங்க இருக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியும், ஆர்பிசி, ரெட் பிளட் கார்பசல்ஸ், ஆர்பிசியில் இருக்கக்கூடியது. அட் த டைம் ஆஃப் தட் த பர்ஸ்டிங் ஆஃப் ஆர்பிசி, அந்த மீரோசோயிட் ஸ்டேஜ்ல அப்ப வந்து கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் will be released, that is we are called as a chemosign. சரியா? இதே ஒரு கொஸ்டின் தான், இதே ஒரு கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது சம்பந்தம் இன்னொரு கொஸ்டின் கூட கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். at the time only the first symptom will be occurs in the malaria, that is we are called as fever. அதுதான் முதல் அறிகுறி தோன்றும் at the time of the release of this chemical substance like chemosign. ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். ஸோ ஆன்சர் சி. ட்ரோபோசோயிட்ஸ் இது மோஸ்ட்லி ஃபவுண்ட் இன், இதுவும் ஆர்பிசியில் இருக்கக்கூடியதான். ஆர்பிசியில் ஃபவுண்ட் ஆர்பிசி. இது சைசாயிண்ட் ஸ்டேஜ் எங்க இருக்கும்னா லிவர்லயும் இருக்கும், ஆர்பிசிலையும் இருக்கும். கிரிப்டோசைன் இது வந்து லிவர்ல இருக்கக்கூடியது. எங்கெங்க என்னென்ன ஸ்டேஜ் லைஃப் சைக்கிள், ஒரு கொஸ்டின் பிளஸ் பிளாஸ்மோடியம் தான், மேபி 2 கொஸ்டின் கூட கேட்கலாம். சரியா? ரைட். ஸோ பிளாஸ்மோடியத்துல லைஃப் சைக்கிள்ல கொஸ்டின் வரும் சார். அப்படி இல்லையா, டிஸ்டிங்விஷ், அதாவது வேறுபாடு, டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்மோடியத்துல இருந்து கொஸ்டின் வரும். அவ்வளவுதான். 2 கொஸ்டின், ஒரு கொஸ்டின் லைஃப் சைக்கிள், ஒரு கொஸ்டின் டிஃபரன்ஸ் டைப்ஸ். நானும் அப்படிதான் கேட்டிருக்கேன். இந்த கொஸ்டின் லைஃப் இன்னொன்னு நிறைய கேட்டிருக்கேன். இருந்தாலும் வந்து இதுல நம்ம நிறைய கொஸ்டின் கேட்ட வாய்ப்பு, டிஆர்பி படத்தாலும் 2 கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? ரைட். இதுல இருந்து கன்ஃபார்ம் ஒரு கொஸ்டின் வரும். நல்லா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டாட்ஸ், நம்மளுக்கு தெரிஞ்ச ரொம்ப ஃபெமிலியர் டாட்ஸ் எதுனா சஃப்னர் டாட்ஸ், நம்மளுக்கு ரொம்ப ஃபெமிலியர். SCH சஃப்னர் டாட்ஸ். எந்த 2? ஏயும் சியும். வைவாக்ஸ் ஓவிலையும் வந்து என்ன டாட் இருக்கும்னு கேட்டா, இது எரித்ரோசைட் மேன் இந்த இன்ஃபெக்டட் த ஃபவுண்ட் இன் சஃப்னர் டாட். இதுக்கு ஆன்சர் வந்து பிளாஸ்மோடியம் ஃபால்சிபேரியம். சரியா? மரோ டாட். நெக்ஸ்ட் மலேரியா வந்து இது என்ன டாட்ஸ்ன்னு கேட்டா ஜைமன்ஸ் டாட்ஸ். இது ஃபுல்லா எழுதுற சார் இடம் இல்ல, நிறைய நான் உள்ள நிறைய இடம் இல்லாத கொஞ்சம் சொல்றதை நீங்க அப்படியே எழுதிக்கோங்க. சரியா? இது வந்து சஃப்னர் டாட்ஸ், இது வந்து ஜைமன் டாட்ஸ். ஸோ ஆன்சர் இஸ் பி. அடுத்தது கிரிப்டோசோயிட்ஸ், த ஸ்டேஜ், த லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ். இது ஏற்கனவே சொன்னதுதான், சொன்னதே தான். அந்த கிரிப்டோசைட் எந்த ஸ்டேஜ்ல இருக்கு? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கரெக்டா தெரிஞ்சா இதுவும் நீங்க ஆன்சர் பண்ணிருக்கலாம். லிவர் ஆஃப் மேன்.
சரியா? அது மாதிரி லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியத்தை படிக்கணும்னா எந்த பிளாஸ்மோடியத்தை படிப்போம்னு சொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொன்னா பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ். இதே ஒரு கொஸ்டின் தான். நீங்க பாருங்க லைஃப் சைக்கிள் போட்டு அது பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் தான் போட்டுருப்பாங்க. சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இதுவும் பிளாஸ்மோடியம் ரிலேட்டட் தான். ஆன்ஐசோகேமி. ஆன்ஐசோகேமி அப்படின்னா அதுலயே இருக்கு. ஐசோனா சிமிலர், ஆன்ஐசோம்னா டிசிமிலர். முடிஞ்சு வச்சா வேறுபட்ட கேமெட்டுகள். அவ்வளவுதான். இந்த இதுலயே ஆன்சர் இருக்கு சார். ஆன்ஐசோகேமி. கேமினா கேமிட்ஸ். ஐசோனா சிமிலர், ஆன்ஐசோகேமினா ஆனா டிசிமிலர். ஓகேவா? முடிஞ்சு வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். யூனியன் ஆஃப் த டிசிமிலர் கேமெட். அவ்வளவுதான். மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ். இட்ஸ் a sexual reproduction. அனைசோகேமின் என்ன சார்னு கேட்டா செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன். சில இதெல்லாம் அப்படியே ஓர பக்கல அடிக்கிற கொஸ்டின் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? டிசிமிலர் அதுலயே கொஸ்டின்குள்ளேயே நிறைய இதுல ஆன்சர் இருக்கும் சார். ரைட். இதுவும் அப்படித்தான். அந்த கொஸ்டின் கரெக்டா இருந்தா 6வது கொஸ்டின் கரெக்டா அடிக்கலாம். இந்த சிவரிங் இந்த பாத்தீங்களா? இத ஃபர்ஸ்ட் சிம்டம் த ஃபீவர். த மலேரியா அக்கர்ஸ் எப்ப? the merozoites liberate from that RBC. நான் ஏற்கனவே இங்க சொன்னா இந்த பாத்தீங்களா மீரோசைட்ஸ் வந்துருச்சா? ஹீமோசைன் எல்லாம் கார்லேட் தான். இதுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணியிருந்தா 2வது கொஸ்டின் கரெக்டா ஆன்சர் பண்ணியிருந்தா 6வது கொஸ்டின் கரெக்டா ஆன்சர் பண்ணிருப்பீங்க. மீரோசைட்ஸ் ஆன்சர் வந்து டி, லாஸ்ட் ஆப்ஷன். அடுத்து மைக்ரோஃபைலேரியா. மைக்ரோஃபைலேரியானாவே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது ஃபைலேரியல் வேர்ம் ஞாபகம் வந்துடணும். முக்கியமா இதே ஒரு கொஸ்டின் தான். லார்வா, ஃபைலேரியல் வேர்முடைய லார்வல் ஸ்டேஜ் என்னன்னு கேட்பாங்க. நிறைய டிஆர்ல கேட்டிருக்காங்க. மைக்ரோஃபைலேரியா அது நான் ஏற்கனவே இதோட ஸ்பெஷல் என்னன்னு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இட்ஸ் a nocturnal periodicity. இது வேற எந்த இதுலயும் கிடையாது. இதுவே ஒரு கொஸ்டின். இப்ப நான் சொன்ன வேர்டே ஒரு கொஸ்டின் தான். which larval cell activity for that nocturnal periodicity அப்படின்னு கேட்பாங்க. ஆன்சர் வந்து மைக்ரோஃபைலேரியா, லார்வா ஆஃப் த ஃபிலேரியல் வேர்ம்ஸ். மலேரியா மாதிரி இது ஃபைலேரியா. அதான் ஃபிலேரியல் வேர்ம்ஸ் ஆர் ஃபைலேரியல் வேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வேர்மோட லார்வா. டூரிங் தட் நைட் அப்படி கேட்டா இப்ப நான் சொன்னதெல்லாம் கேட்டா எல்லாரும் எழுதிடுவீங்க. ஏன்னா என்னோட ஸ்டூடெண்ட் பயங்கர பிரில்லியன்ட். இதெல்லாம் சார் என்ன இப்படி கேட்டிருக்காரு, என்ன ஒரு மாதிரியா நினைப்பீங்க. என்ன இவ்வளவு ஈஸியா கேட்டு போட்டாரு அப்படின்னு நினைப்பீங்க. அதுக்காக அப்படி இதெல்லாம் கேட்டிருக்காரு விட நான் ஆல்ரெடி கேட்டாச்சு. அப்ப கொஞ்சம் நான் டிஃப்ரெண்டா கேட்கணும்ல, அதுக்குதான் இந்த கொஸ்டின். இது எங்க இந்த ரெசிடென்ட் இந்த டூரிங் தட் இது படிச்சாதான் எழுத முடியும். இப்ப நான் சொன்னது வந்து நான் கிளாஸை வச்சு நீங்க ஈஸியா எழுதிருக்கலாம். இது கொஞ்சம் கரெக்டா படிக்கணும். சரியா? பெரிபிரல் வெசிகல்ஸ் அதுக்கு வெசல் பிளட் வெசல்ஸ் இது மாதிரி ஒரு பர்டிகுலரா நாக்டோனல் பீரியாடிசிட்டில ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்து விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் த மோஸ்ட் டிஸ்டிங்க்ட் கேரக்டர் ஆஃப் ஸ்பாஞ்சஸ். சரியா? ஸ்பாஞ்சஸ்ல வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் என்ன சார்னு கேட்டா பி, த பொசஸ் த கோனோசைட்ஸ். ஏன்னா அடுத்த ஸ்பாஞ்சஸ்ல வந்து கெனால் சிஸ்டம் ஆஃப் த போரிஃபெரா, பாலிமார்பிசம். அதான் கெனால் சிஸ்டம் போரிஃபெரா பொறுத்து கெனால் சிஸ்டத்துல அல்ல ஸ்பாஞ்சஸ் போரிஃபெரன்ஸ் வந்து ஸ்பாஞ்சஸ் அது எல்லாமே அந்த கேட்டகரியில வந்துடும். கண்டிப்பா அதுல ஒரு கொஸ்டின் வரும். சரியா? இதுல ஏன் இந்த கொஸ்டின் கேட்டேன்னா இது வந்து கோனோசைட்ஸ் அப்படி இது என்ன சார்? இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். காலர் செல்ஸ். இட்ஸ் a flagellated cells. மோஸ்ட்லி இது எதுக்குன்னா அந்த கேப்சரிங் அந்த டைஜஷன் பர்பஸ்க்கு யூஸ் ஆகும் இந்த கோனோசைட்ஸ் காலர் செல்ஸ். இது இப்ப நான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கொஸ்டின் தான். நான் ஒவ்வொரு வார்த்தை நான் சொல்லிட்டே இருக்கேன் பாத்தீங்களா? இது ஒவ்வொன்றும் ஒரு கொஸ்டின் தான். இது வந்து ஸ்பெஷல், த ஸ்பாஞ்சஸ் ஸ்பெஷல். ரைட். அடுத்த கொஸ்டின். ஸோ ஆன்சர் வந்து பி சார். 8 9 அப்போ ஃபைல்ஸ். அப்போ லைசிஸ்னு எல்லாரும் எழுதிருப்பீங்க. அது நிறைய தடவை நானே கொஸ்டின் கேட்டிருக்கேன். இது அப்போ ஃபைல்ஸ். இது வித்தியாசமா இருக்கு, கொஸ்டின் வித்தியாசமா இருக்கு. இதுவும் எதுலதான் வரும்? கெனால் சிஸ்டத்துல தான் வரும். சரியா? இது என்ன சார்னு கேட்டா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், த ஓப்பனிங் ஆஃப் ரேடியல் கெனால் இன்டு ஸ்பாஞ்சோசீல். தட் இஸ் கால்ட். இந்த டயகிரத்திலே இந்த பார்ட்ஸ் குறிச்சிருக்கும். நீங்க எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. அப்போ ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்றது ரொம்ப முக்கியமானது சார். கொஞ்சம் கொஸ்டின் கொஞ்சம் டீப்பா கேட்டா இப்படிதான் கேட்பாங்க. இதை விட டீப்லாம் கேட்கவே முடியாது. சரியா? ரைட். இப்ப இந்த டி ஆப்ஷன் வரணும்னா இந்த அப்போ ஃபைல்ஸ் பதில் இங்க என்ன வரணும்? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. profiles. ஓகே வெரி குட். அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு ஆன்சர். 2 கொஸ்டின் முடிஞ்சு வச்சு. எந்த டிஆர்பி ஸ்டாஃப் எடுத்தாலும் கொஸ்டின் எடுத்தாலும் இதுக்கு 2ல தான் 1 எடுப்பாரு. முடிஞ்சு வச்சா? அப்போ ஃபைல்ஸ் மாதிரி இது வந்து ப்ரோசோஃபைல்ஸ். ஆன்சர் என்னது? டி ஆப்ஷன்.
the incurred canal into radial canal. அவ்வளவுதான், வேற ஒன்றும் பெருசா இதுல மற்றதுல ரொம்ப டீப்பா போக விரும்பல நான். சரியா? ஸோ 2 கொஸ்டின் இதுல. ஸோ ஏதாவது ஒன்று கேட்க வாய்ப்பு இருக்கு, அது பார்த்துக்கணும். ஸோ ஆன்சர் வந்து அப்ப என்ன? 9க்கு வந்து ஏ இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். அடுத்தது 10. The limbless amphibians placed in order. என்ன சார் ஆர்டர்லாம் கேட்டிருக்கீங்க? அப் டு ஆர்டர் லெவல். இதுதான் நம்ம சிலபஸ். நல்லா ஞாபகம். அப்ப நான் அட்லீஸ்ட் ஆர்டர் லெவல் ஏதாவது 1-2 கொஸ்டின் கேட்டா தான் ஐயோ ஆர்டர் வரைக்கும் படிக்கணுமோ நினைச்சு நீங்க அட்லீஸ்ட் படிப்பீங்க. நான் கூட கொஞ்சம் யோசிச்சேன் கேட்கவா வேண்டாமாண்ணா. ஏன்னா நீங்க கேட்கல நீங்க என்ன செய்வீங்க தெரியுமா? இதெல்லாம் வராது அப்படின்னு விட்டுருவீங்க. ஏன்னா நம்ம சிலபஸ்ல அப் டு ஆர்டர், அட்லீஸ்ட் கிளாஸ் ஆர்டர் நீங்க எல்லாம் படிக்க வேண்டாம், கஷ்டம். உண்மையிலே படிக்கிறது கஷ்டம். ஆனா நான் நடத்தும்போது என்ன சொல்லியிருக்கேன்னா, முக்கியமான அந்த டிஃப்ரெண்டா இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதோட ஆர்டராவது படிச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி தான் நான் கேட்டிருக்கேன். ஏன்னா லிம்ப்லெஸ் ஆம்பிபியன்ஸ் இது வந்து ஒரு டிஃப்ரெண்டானது. இது ஆன்சர் வந்து சி. சரியா? ஆன்சர் வந்து சி. இது லிம்ப்லெஸ். ஆம்பிபியன்னாவே லிம்பு இருக்கும், கால்கள் இருக்கும். இது கால்கள் கிடையாது. அப்ப இது எங்க சார் இருக்குன்னு கேட்டா, இட்ஸ் லிவிங் இன் அண்டர் கிரவுண்ட். இந்த கேவ் அந்த மாதிரி அண்டர் கிரவுண்ட் எப்பவுமே உள்ளதான் இருக்கும். ஓகே, அப்ப மோஸ்ட்லி இது ஒன்றும் கிடையாது. இந்த ஆர்டர் ஃபுல்லாவே அப்படித்தான். இந்த ஆர்டர் வரக்கூடிய எல்லா மெம்பர்ஸ், the members are we are called as sessilens ன்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு தெரியுதா சார்? இது என்ன மீனிங் தெரியுமா? பாம்பு புழு மாதிரி. எஸ், இல்ல ரைட் தான். இதுக்கு ஜெனரலா லிம்ப்லெஸ் ஆம்பிபியன் அப்படி சொல்லுவோம். பிளைண்ட். ஓகே விடுங்க. பிளைண்ட் மோஸ்ட்லி பிளைண்டா இருக்கும், இல்லனா சைட்லெஸ்ஸா இருக்கும். எழுதிக்கோங்க. ஆர் சைட்லெஸ். சைட்னா சரியா கண்ணு தெரியாது. ஏன் சார் பிளைண்டா இருக்கு, சரியா கண்ணு தெரியல அப்படின்னு கேட்டா, அது ஃபுல்லா எங்க சர்வே பண்ணும்? லிவிங் இன் அண்டர் கிரவுண்ட் மோஸ்ட்லி. அப்ப அங்க இருட்டா இருக்கும். அப்ப லமார்க் சொன்ன மாதிரி தான், யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி. அவ்வளவுதான். சரியா? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஆன்சர் இஸ் சி. அடுத்தது டிட்டோசோமா, புரோட்டியோஸ்டோமா. இது எல்லாரும் தெரியும். பேசிக்கா என்ன சார்னா, இது ஆன்சர் வந்து என்னன்னா பாருங்க, த அனிமல் டிஃபர் இன் எதை வச்சு சார் டிஃபர் பண்றோம்? த எம்ப்ரியானிக் ஆரிஜின் ஆஃப் தட் மவுத். அப்ப த புரோட்டோஸ்டோமியா அப்படின்னு சொன்னது ஜெனரலி த பிளாஸ்டோபோர் டெவலப் இன்டு த, சொல்லுங்க, டெவலப் இன்டு த மவுத். இது வந்து டெவலப் இன்டு த anus. இது பேசிக்கான क्वेश्चन. இது வந்து ரொம்ப பேசிக்கான क्वेश्चन. ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து எப்படின்னா ரொம்ப பேசிக்கான क्वेश्चन. சரியா? சோ அப்ப ஜெனரலா இப்படி கேட்டா அது எல்லாரும் எழுதிடுவீங்க. இருந்தாலும் இது கொஞ்சம் அது என்ன பேசிஸ்னா எம்ப்ரியானிக் ஆரிஜின் வச்சு தான் நம்ம சொல்றோம். சோ ஆன்சர் வந்து பி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். 11th one. சரியா? அது தெரிஞ்சுக்கோங்க. ரைட். அடுத்தது செகண்ட் மவுத்னு கூட சொல்லலாம்லங்க சார்? சொல்லலாம். செகண்ட்லாம் சொல்லலாம் சார். ஓகே, நெக்ஸ்ட் இதுல இன்னொன்னு, இந்த இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் சொன்னால, இன்னொரு பாயிண்ட் வேணா சொல்லிடுறேன். எதுனா இந்த லிம்ப்லெஸ் ஆம்பிபியன்ஸ். ஆக்சுவலா ஒரு நிமிஷம் சார். இதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டினை கேட்டிருக்கீங்க சார். அப்ப ஆப்ஷன் ஏ போடான்னு கொடுப்பீங்க சார். ஏ போடாவா? அப்ப வேற மாதிரி கேட்டிருப்பேன். ஆர்டரா ஏ போடான்னு கொடுத்திருப்பேன். ஏ போடா அதோட இன்னொரு நேம் தான் சார். அது ஏ போடா வேற. இது அனூரா இல்ல. இது ஏ போடா கொடுக்கலையே நான். அதுக்கு நன்னாத் ஜேப் எடுத்துட்டீங்களோ? சரி இல்ல, ஆன்சர் இதுதான். ஆர்டர் தானே கேட்டிருக்கேன். ஆர்டர் கொடுத்திருந்தா கூட கண்டுபிடிச்சிருக்கலாம் சார். ஜிம்னோஃபியோனான்னு கண்டிப்பா இதுதான் வராதுன்னு ஃபர்ஸ்ட் அதை ஒமிட் பண்ண வேண்டியதாயிடுச்சு சார். ஓகே. அதான் படிக்கணும். இது கொஞ்சம் இது முக்கியமான ஆர்டர். நான் எதுக்கு இது கேட்டேன்னா, இந்த லிம்ப்லெஸ் ஆம்பிபியன்ஸே ஒரு பெக்கூலியர் கேரக்டர். அப்ப சப்போஸ் ஒரு கொஸ்டின் செட்டர் இந்த மாதிரி பெக்கூலியர் கேரக்டர் உள்ள இருக்கிற விஷயத்துலதான் உள்ள கொஸ்டின் செட் பண்ணுவாங்க. அதுக்காக சொன்னேன். சரி, இந்த புரோட்டோஸ்டோமியா டியூட்டோஸ்டோமியா இருக்கு பாத்தீங்களா? இது ஆக்சுவலா மெட்டாசோவன்ஸ் இருக்கு பாத்தீங்களா? அதோட 2 டைப் தான். சரியா? மோஸ்ட்லி பிரிமிட்டிவ். இது புரோட்டோசோவன்ஸ் வந்து பிரிமிட்டிவ் இன்வெர்டிபிரேட்ஸ். புரோட்டோசோ. சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சார் நீங்க போன क्वेश्चनல வந்து லிம்ப்லெஸ் ஆம்பிபியன் பிலாங் டு ஆர்டர் தான் சார் நீங்க கொடுத்துக்கிறீங்க. ஆக்சுவலா அப்பறானு கொடுத்துறீங்க ஆன்சர். சேம் क्वेश्चन ஆர்டர் கேட்டிருக்கேன் சார். ஏ போட சார், எக்ஸ்கியூஸ் மீ சார், ஏ போட வந்து இதோட அனதர் நேம், அதோட அனதர் நேம் தான் சார் இது.
ஆமா அது நான் கேட்கலையே. அது ஏப்போட செலவு நன் ஆஃப் தி எபோ சில பேர் எடுத்திருக்குன்னா ஏப்போடா இல்லைன்னு சொல்லி நன் ஆஃப் தி எபோ எடுத்தீங்களான்னு தெரியல எனக்கு. பட் இது ரெண்டு ஒண்ணுதான். ரெண்டு ஒண்ணுதான். ஆமாங்க சார். ஏப்போடான்னு நீங்க ரொம்ப ஃபெமிலியர், பட் இது ரொம்ப ஃபெமிலியர் கிடையாது. அதுக்காக இந்த கொஸ்டின் கேட்டது. சரியா? தெரிஞ்சுக்கோங்க. பரவாயில்ல வெரி குட். அப்படிதான் அனலைஸ் பண்ணோம். சார் இது இப்போ முன்னாடி கொஸ்டின்ல ஏப்போடா இப்ப நான் எப்படிதான் எடுக்கிறது கொஸ்டின்? இப்படித்தான் மாத்தி மாத்தி தான் எடுக்க முடியும். என்ன செய்யறது? ஏப்போடா கேட்டாச்சு. அப்புறம் அதுக்கு ரிலேட்டடா உள்ள விஷயங்கள் சப்போஸ் கொஸ்டின் ஆப்ஷன் வந்து ஆர்டர் வந்து ஏப்போடாக்கள் இந்த மாதிரி கொடுக்கலாம். சரியா? ஓகே ரைட். ஸோ இதுல இந்த புரோட்டோஸ்டோமியா டியூட்டோஸ்டோமியால புரோட்டோஸ்டோமியா வந்து நம்ம பிரிமிட்டிவ் இன்வெர்டிபிரேட்ஸ் மோஸ்ட்லி இருக்கும். டியூட்டோஸ்டோமியா வந்து மோஸ்ட்லி ஹையர் தட்ஸ் a chordate and echinoderms அந்த மாதிரி இருக்கக்கூடியது. சரி சார் ரைட். அடுத்த கொஸ்டின் 11th வந்து பி. சார் சார் மெட்டாசோவனுக்கு 2 சொல்லணும்னு வந்தீங்களா சார்? சைசோசிலோமா ஈஸ்டிலோமா? நோ அது சும்மா நான் கிளாசிஃபிகேஷன்ல சொன்னேன். அதுல இங்க வேண்டாம். அந்த கொஸ்டின் ரிலேட்டடா உள்ளது மட்டும் சொன்னேன். மெட்டாசோவன் தான் 2 கேட்டகரியா சொல்றேன். அது நீங்க சொல்றது ரொம்ப கிளாசிஃபை பண்ணா அது பயங்கரமா போயிட்டே இருக்கும். நான் இருக்கிற கொஸ்டின்ல அதை வச்சு பேஸ் பண்ணி சொல்றேன். மெட்டாசோவன்ஸ்ல the புரோட்டோஸ்டோமியா டியூட்டோஸ்டோமியா இது பிரிமிட்டிவ் இன்வெர்டிபிரேட், இது வந்து கார்டேட் எக்னோடெர்ம்ஸ் அப்படி சொல்ல வரேன். இருக்கிற கொஸ்டின்ல டிஸ்கஸ் பண்றேன். சரியா? ரைட். அடுத்தது 12th one. இது வந்து which type of the canal system sponge the spongocells is lined by the conocytes. இது ஏற்கனவே இதே மாதிரி ஒன்று கேட்டிருந்தோம். கோனோசைட் செல்ஸ் வந்து எந்த இதுல இருக்கும்னு கேட்டிருக்கேன். சரியா? இது ஆஸ்கான் டைப். ஏன் சார் இதை ஸ்பெசிஃபிக்கா கேட்டிருக்கீங்க கொஸ்டின் அப்படின்னு கேட்டா, இதுதான் சார் இருக்கிறதுலே சிம்பிளஸ்ட் டைப் ஆஃப் கெனால் சிஸ்டம். இது கூட ஒரு கொஸ்டினா கேட்கலாம். எது காம்ப்ளெக்ஸ் டைப், எது சிம்பிள் டைப் அப்படின்னு கேட்கலாம். பேசிக் கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆஸ்கான் டைப்னு சொன்னோன்னு உங்களுக்கு ஞாபகம் வர்றது எது ஞாபகம் வரணும்னா லீகோசோனிலியா ஞாபகம் வந்துடணும். லீகோசோனிலியா. சரியா? இதுல என்ன சார் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டா, ஏன் இந்த கொஸ்டின் எடுத்ததுக்காக நான் ரீசன் சொல்றேன் பாருங்க. இது வந்து ஆஸ்கான் இஸ் a simple type of canal system. சரியா? நெக்ஸ்ட் இட்ஸ் the only canal system lined by conocyte cells. இதுக்காக இந்த கொஸ்டின் எடுத்தேன். அப்போ இது ஒரு பெக்கூலியர் கேரக்டர். லீகோசோனியால the conocyte cells வந்து a peculiar, the only canal system is lined by conocytes. அப்ப இதெல்லாம் கொஸ்டினா கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. நான் திரும்பவும் சொல்றேன். ஒரு மெட்டீரியல் படிக்கிறீங்க, ஒரு ஏரியாவை படிக்கிறீங்கன்னா எது டிஃப்ரெண்டா இருக்குன்னு பாருங்க, எது எக்ஸப்ஷன் கேஸ் இருக்குன்னு பாருங்க. அதுதான் ஒரு கொஸ்டின் செட்டர் எடுப்பார். நானே பாருங்களேன், என் கொஸ்டின் நீங்க ப்ராக்டிஸ் எடுத்துட்டாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சார் இந்த ஒரு பேஜை படிக்கும் போதே சார் இந்த ஏரியால கொஸ்டின் எடுப்பாருன்னா நீங்க இப்போ அடாப்ட் ஆயிருப்பீங்க என் கொஸ்டினுக்கு. சரியா? அப்ப எந்த ஒரு செட்டர் கொஸ்டின் செட்டரா இருந்தாலும் அப்படித்தான் நினைப்பாங்க. இது குவைட் நேச்சர். நீங்களும் டீச்சர் தான். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எப்படி திங்க் பண்ணுவாங்க, எந்த இடத்துல தவறு பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து அஸ் எ டீச்சருக்கு தெரியும். அதே மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. சரி ரைட். எனிவே 13வது கொஸ்டின். Which of the following sir the spicules are found in that? Spicule வந்து உங்களுக்கு தெரியும். ஸ்பிக்யூல் சொன்னாவே இட்ஸ் ஒரு டிஃப்ரெண்டானது. இது வந்து இட்ஸ் மேடப் ஆஃப் சிலிக்கா ஆர் கால்சியம் கார்பனேட். இதுல யூப்ளிட்டா ஒன்லி இதுல தான் ஸ்பிக்யூல்ஸ் இருக்கும் சார். இது ஒன்று பெக்யூலியர் பார்த்தீங்களா, ஃபவுண்ட் இன் தட். மற்ற சாரி மாற்றி சொல்லிட்டேன். இதுலயும் இருக்கும், நெக்ஸ்ட் இன்னும் இதுலயும் இருக்கும். ஸ்பாஞ்செல்லாம் ஒன்று இருக்கும், ஏலையும் இருக்கும், சிலையும் இருக்கும். சரி, அப்ப ஆன்சர் வந்து என்னது? போத் ஏ அண்ட் சி. இதுக்கு சில பேர் டவுட் வந்துரும்னு சொல்லி தான் வித்தின் பிராக்கெட்ல போட்டிருக்கேன் நான். சரியா? நல்லா கவனிங்க. சப்போஸ் நீங்க டிஆர்பி எழுதும் போது இப்படி ஒன்று போட்டு வித்தின் பிராக்கெட்ல ஒன்று போட்டிருக்கான்னு வச்சுக்கோங்களேன், 90% அது ஆன்சரா இருக்கும் சார். ஏன்னா ஒரு கொஸ்டின் செட்டரை வந்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. கரெக்டான ஆன்சரை அவங்க கிராக் பண்ண வைக்கணும். அவங்கள வந்து ஒரு டவுட்டா இருக்கக்கூடாது அந்த ஆப்ஷன். அதுக்காக என்ன செய்வாங்கன்னா நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதுமாதிரி சப்போஸ் ஸ்பாஞ்சில்லா அப்படின்னு சொல்றது எப்படி மீனிங்னா அது ஒரு ஜென்ரல் டேர்ம் மாதிரி ஆகும். அதில் ஸ்பெசிஃபிக்கா வித்தின் பிராக்கெட்ல சொல்லிட்டா மோஸ்ட்லி அது. அப்ப இங்க இது என்ன சார்னு கேட்கக்கூடாது. நான் இது மட்டும் கேட்டுடலாம் தான். இந்த ரெண்டுமே வரும். நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் போத் ஏ அண்ட் சின்னு கொடுத்தேன். அதுமாதிரி போத்துன்னு இருந்தா மோஸ்ட்லி 90% இது ஆன்சரா இருக்கும். சார் உடனே போட்டு வந்துடாதீங்க. போத்துன்னு இருந்தா ஒரு கண்ணு வச்சுக்கோங்கன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். ஆல் த எபோன்னு இருந்தா ஒரு கண்ணு வச்சுக்கோங்கன்னு தான் சொல்றேன். அப்ப இன்னொரு கண்ணு எங்க சார் வைக்கணும்னு கேட்டுறாதீங்க. சரியா? ரைட். ஸோ ஆன்சர் வந்து லாஸ்ட் ஆப்ஷன் 14th one. ஃப்ரீ ஸ்விமிங் லார்வா ஆஃப் தட் சம் ஸ்பாஞ்சஸ். கன்ஃபார்ம் 15 கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் இல்ல 2 கொஸ்டின் லார்வால் தான் சார் வரும் டிஆர்பில. நானே ஒரு 4 to 5 கொஸ்டின் லார்வால கேட்டிருக்கேன். ஒரு கொஸ்டின் எழுதி வச்சுக்கோங்க, ஒரு கொஸ்டின் லார்வா தான். ஏன் அப்படி சொல்றேன்னா லார்வல் ஃபார்ம்ஸ் சொல்லி நம்ம சிலபஸ்ல தனியாவே இருக்கு. இன்வெர்டிபிரேட் லார்வல் ஃபார்ம்ஸ் அண்ட் தட்
எவல்யூஷனரி சிக்னிஃபிகன்ட், இதுதான் டைட்டில். அப்ப கண்டிப்பா கொஸ்டின் செட்டர் லார்வல் ஃபார்ம்ல இருந்து கேட்காம விடவே மாட்டார். மேபி 1 இல்ல 2 வரலாம். சரி, நான் இதுல ஒண்ணு கேட்டிருக்கேன். சோ இது வந்து ஃப்ரீ ஸ்விம்மிங் லார்வா. ஆன்சர் வந்து பைப்னேரியா. சாரி மாத்தி சொல்லிட்டேன், பைப்னேரியா கிடையாது, பேரன்கைமுலா. சரியா? பி, சி இஸ் கரெக்ட் ஆப்ஷன். பைப்னேரியா வந்து எதோட லார்வா? ஸ்டார் ஃபிஷ்ஷோட லார்வா. முடிஞ்சா? சரியா? ஓகே, எக்னோடெர்ம், ரைட். அப்படி வச்சிருந்தாலும் சரிதான். நெக்ஸ்ட் இந்த பேரன்கைமுலா லார்வா வந்து இது எப்படின்னா லைக் லீகோசோனிலியா சார். இந்த ஏற்கனவே சொன்ன நினைக்கிறேன் எங்கேயோ இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல. சரியா? இது ஃப்ரீ ஸ்விமிங் லார்வா தான், லீகோசோனிலியா. நெக்ஸ்ட் ட்ரோகோஃபோர் நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ட்ரோகோஃபோர் நிறைய இதுல வரும். ஈவன் இந்த நீரிஸ் வரும், பெலிகர், மொலஸ்கா, பர்டிகுலர் அந்த யூனியோன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது ஃபுல்லாவே வரும். சரி, ரைட். ஸோ ஆன்சர் வந்து சி. 14th. 15th லிகான் டைப் ஆஃப் த கெனால் சிஸ்டம் ஃபவுண்ட் இன், இது ரொம்ப டிஃப்ரெண்டானதான். ஆன்சர் வந்து ஸ்பாஞ்செல்லா. சரியா? லிகான் டைப். இதுல என்ன சார் அப்படின்னு கேட்டா, ஆக்சுவலா இது வந்து ஸ்பெசிஃபிக்கா வேற எதுவும் இருக்காது. நான் கொஞ்ச நேரம் முன்னாடி ஒண்ணு சொன்னேன், ஆஸ்கான் டைப் வந்து சிம்பிளஸ்ட் டைப்னு சொன்ன பாத்தீங்களா. லீகான் டைப் வந்து மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் டைப் ஆஃப் கெனால் சிஸ்டம். அப்ப இங்கே 2 கொஸ்டின் வந்துருச்சா? பேசிக்கா கொஸ்டின் கேட்ட இவ்வளவுதான். எது மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நான் சொன்னேன், சிம்பிள்னு சொன்னேன் ஆஸ்கான். அப்ப இன்னொரு கொஸ்டின் என்னது? மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ். ஆன்சர் அதுலயே ஆன்சர் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். அடுத்தது 16th மெடுசா அண்ட் ஒப்லியா டிஃபர் ஃப்ரம் தட் ஆர்லியா ஹேவிங் தட். எது டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டா சி தான் டிஃப்ரெண்ட். என்ன சார்னா, இந்த மெடுசா ஆஃப் ஒப்லியால ரோப்டிலம் வந்து இருக்காது, ஆப்சன்ட். இதை வச்சுதான் கண்டுபிடிக்கணும். நான் ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருப்பேன், அது படிச்சிருந்தா இதை கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கலாம். ஸோ ஆன்சர் சி. அடுத்தது டயமீட்டர் ஆஃப் தட் ஆஸ்டியா இன் ஸ்பாஞ்சஸ் இட்ஸ் ரெகுலேட்டட் பை, அதாவது ஆஸ்டியா உங்களுக்கு தெரியும், ஆஸ்டியா அந்த வாட்டர் மூவ் ஆகுறது இடம், அதை யாரு ரெகுலேட் பண்ணுவான்னு கேட்டா இதுல ரொம்ப முக்கியமான கொஸ்டின், மயோசைட்ஸ். இது நல்லா படிச்சிருந்தா சார் எழுத முடியும். சரியா? இது வந்து சில பேர் சி ஆப்ஷன் எடுத்தீங்களான்னு தெரியல, பினகோசைட்ஸ் எடுத்தீங்களான்னு தெரியல. இட் இஸ் எ மாடிஃபைடு டு ஃபார்ம் பினகோசைட்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. எது மைக்கோசைட்ஸ் வந்து இட்ஸ் மாடிஃபைடு டு ஃபார்ம், சாரி மாடிஃபைடு டு ஃப்ரம் பினகோசைட்ஸ். அதுல உடனே ஒரு மாடிஃபிகேஷன் தான் இது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சி இஸ் லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த 18th one, the radial symmetry of that invertebrate animal with differentiated the tissue only. இது the place of the radial symmetry, உடனே ரேடியல் சிமிட்ரி பைலேட்டரல் சிமிட்ரி அப்படி என்னமோ டக்குன்னு லாஸ்ட் ஆப்ஷனை தூக்குனீங்களான்னு தெரியல. ஆன்சர் வந்து நிடேரியா. நிடேரியா உங்களுக்கு தெரியும், சீலண்ட்ரேட். போரிஃபரா இது வந்து ஏசிமெட்ரிக்கல். போரிஃபரா வந்து ஏசிமெட்ரிக்கல். சரியா? நான் கேட்டது ரேடியல் சிமிட்ரி. சரியா? பிளான்டிகல் மிண்டஸ் பைலேட்டரல் சிமிட்ரி. ஏன் சார் சிமிட்ரினா, நம்ம சிலபஸ்ல சிமிட்ரி சீலம் உண்டு. அப்போ ஒரு பேசிக்கா ஒரு கொஸ்டின் கேட்டா சிமிட்ரில இருந்து கேட்கலாம், சீலத்துல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம். சீலம் கூட நிறைய தடவை கேட்டேன்னு தான் நான் சிமிட்ரில ஒரு கொஸ்டின் போட்டேன். சரியா? ரைட். எக்னோடெர்மேட்டாவே கொஞ்சம் டிஃப்ரெண்டானது. லார்வல் ஃபார்ம் ஒரு மாதிரியா இருக்கும், அடல்ட் வந்து ரேடியல் சிமிட்ரியா இருக்கும். சார் இதுவும் ரொம்ப முக்கியமானதான், கேட்க வாய்ப்பு இருக்கு. பட் இதுக்கு ஆப்ஷன் இது கிடையாது. ஆன்சர் வந்து பி. ரைட். 19th one, the scientific name of the red coral. ஒரு கொஸ்டின் கோரல் தான் சார். டிஆர்பில ஒரு கொஸ்டின் கோரல் தான். கோரல் ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதுல மெயினா இந்த கலர் ஆஃப் த கோரல்ஸ் நான் இந்த பேசிக்கா அங்கங்க ஒரு சின்ன பாயிண்டா கொடுத்துருப்பேன் மெட்டீரியல். அதுல இருந்து தான் கொஸ்டின் வரும். இன்வெர்டிபிரேட்டா கார்டேட்டா பொறுத்தளவு சேலஞ்சே பண்ணுவேன் சார், மெட்டீரியலை தாண்டி கொஸ்டின் வர வாய்ப்பே இல்லை சார், வாய்ப்பே இல்லை. அதுல பார்ட் 3 பார்ட் 4 பக்காவா இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப மற்ற யூனிட்லாம் வாய்ப்பு இருக்கா சார்? மேக்சிமம் வாய்ப்பு இல்லாத. நான் அப்படித்தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். சரியா? 90 to 95% நம்ம மெட்டீரியல் தான் கொஸ்டின் வரும் டிஆர்பி பொறுத்தளவு. 5% வேணா மேபி வராம இருக்கலாம், அவ்வளவுதான் என்னோட கெஸ் சொல்றேன் நான். ரைட். எனிவே, ஸோ இதுக்கு த சயின்டிபிக் நேம் ஆஃப் ரெட் கோரல் ஆஃப் மாங்கியா. ஆன்சர் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த இதுவும் ஸ்பேஸ் வரணும் சார். இதுதான் நீங்க நினைச்சிருப்பீங்க, இந்த மாதிரி ஸ்பேஸ். அது சம்டைம் இப்படி ஆயிரம் இந்த இது ஸ்பேஸ் வரணும். ஆக்சுவலா வந்து இந்த இடத்துல ஸ்பேஸ் வரணும். ஓகே, இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் ரீட் பண்ண. பரவாயில்ல. இந்த கோரலம் வெறும் கோரலம் மட்டும் கொடுப்பாங்க. இது சொன்னாவே ரெட் கோரல்ஸ். அது வந்து ஆன்சர் வந்து பி.
அடுத்த 21 இட்ஸ் நாட் எ கோரல் ரீஃப். இது ரொம்ப பேர் கன்ஃபியூஸ் பண்ணிருக்கீங்க. கோரல் ரீஃப்ல இருந்து சிலபஸ் உண்டு. அதுல ஒரு கொஸ்டின் எந்தெந்த டாபிக் இருக்கோ அதுல இருந்து அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டினா நான் எடுத்திருக்கேன். இது வந்து எது கோரல் ரீஃப் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆன்சர் வந்து லகுன் சார். ஆனா அது கோரல் ரீஃப் குள்ளதை நீங்க படிச்சிருப்பீங்க. அது எதை எடுக்கனே தெரியாது. என்ன சார் 4மே அந்த கேட்டகரியில் தான் வருது அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கலாம். ஆக்சுவலா ஏ சி டி இந்த 3மே இட்ஸ் a marine type of coral reef. நோட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் a marine type of coral reef. A C D last option. It is a marine type of coral reef. சரி சார், அப்ப லகூன் உங்களுக்கு தெரியும். லகூன் ஒரு சின்ன இப்படி குழி மாதிரி இருக்கக்கூடியதான். நோட் பண்ணிக்கோங்க நான் சொல்றது. லகூன் மீன்ஸ் a shallow body of water formed between reef and shore. So கடற்கரைன்னு சொல்ற shallow bodies of water formed between reef and shore associated with coral reef. ஆனா இது கோரல் ரீஃபோட அசோசியேட்டட் தான். அசோசியேட் வித் கோரல் ரீஃப், நாட் themselves கோரல் ரீஃப். அதுக்காக இது கோரல் ரீஃப்னு சொல்ல முடியாது. நாட் themselves கோரல் ரீஃப். ஸோ ஆன்சர் வந்து பி இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன், லகூன். அடுத்த 21 அசஸ் அண்ட் ரீசன் கேட்டகரி. இதுவும் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். அதாவது அல்டர்னேஷன் ஜெனரேஷன் டு அக்வர்ஸ் த சீலன் ரேட். இதே ஒரு கொஸ்டினா கேட்கலாம் சார். இது இந்த வேர்டே ஒரு கொஸ்டினா கேட்கலாம். சரி, அல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன் அதே ஒரு கொஸ்டினா கேட்கலாம். இதுல இந்த ஸ்போரோஃபைட் கேமிட்டோஃபைட் இந்த இதுதான் உங்களுக்கு இடிச்சிருக்கும். இந்த வேர்டு தான். ஸ்போரோஃபைட்டுக்கும் சீலன் ரேட்டாவுக்கும் என்ன சார் சம்பந்தம்? அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் ராங்குன்னு நீங்க ரொம்ப பேர் எடுத்திருப்பீங்க. நீங்க செஞ்சது தவற சொல்றேன். ஆக்சுவலி இங்க என்ன சொல்ல வர்றேன்னா, ஸ்போரோஃபைட் நீங்க ஒண்ணு ஸ்போர்ஸ் பிளான்ஸ் அப்படி நினைக்காதீங்க. ஸ்போரோஃபைட்னா இட் இஸ் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். ஏசெக்சுவல் உங்களுக்கு தெரியும்ல, எதுனா பாலிப்பு. இதே ஒரு கொஸ்டின் தான். பாலிப் ஸ்டேஜ் ஏசெக்சுவல். கேமிட்டோஃபைட் இது என்ன சார்? கேமிட்டோஃபைட் செக்சுவல். மெடுசா. மெடுசா. இதே ஒரு கொஸ்டின் தான். நிறைய தடவை டிஓ இந்த கொஸ்டின் கேட்டாங்க, யூஜில கேட்டாங்க. இது இப்ப நான் எழுதி போட்டது 2 கொஸ்டின். ஒரு எது செக்சுவல் எது ஏ செக்சுவல் கேட்பாங்க. பாலிப் வந்து ஏ செக்சுவல், மெடுசா வந்து செக்சுவல். அப்ப கேமிட்டோ வந்து இது செக்சுவல், இது ஸ்போரோஃபைட் ஏ செக்சுவல். அப்ப இதுக்கு கரெக்டா மேட்ச் ஆயிடுச்சா? ஆல்டரேஷன் ஆஃப் ஜெனரேஷன் இன் சீலன் ரேட்ஸ். தட்ஸ் என்ன வேர்டு யூஸ் பண்ணுங்க சொல்லுங்க அப்போ இதுக்கு. மெட்டாஜெனிசிஸ். கவனிங்க, இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்கேன். மெட்டாஜெனிசிஸ் ரொம்ப முக்கியம். சோ ஆன்சர் வந்து அப்ப கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் நம்ம சொல்லலாம். இதை வந்து சரியா போத் ஏ அண்ட் பி கரெக்ட், ஏ அண்ட் ஆர் கரெக்ட் அண்ட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆல்சோ சொல்லலாம். ரைட். சோ ஏ. அடுத்தது இந்த அதே வேர்டு யூஸ் பண்ணிருக்கேன் பாருங்க இங்க. ரிகார்டிங் த மெட்டாஜெனிசிஸ் இன் ஒபிலியா. நாட், அதாவது மெட்டாஜெனிசிஸ்னா உங்களுக்கு தெரியும். இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அது கண்டினியூஷன் தான் இந்த கொஸ்டின் எடுத்தேன். சோ இதுல வந்து எது சம்பந்தம் இல்லாதுன்னா லாஸ்ட் ஆப்ஷன் தான். சரியா? இந்த ஹைட்ரகான் இது வந்து செக்சுவல் ஸ்டேஜ்னு சொல்லுங்க சார். இந்த 3மே ஒரு கொஸ்டின் தான் சார். இது ஹேப்ளாய்ட் ஸ்டேஜ், இது ஒரு கொஸ்டின். இது டிப்ளாய்ட் ஸ்டேஜ், இது ஒரு கொஸ்டின். இது செக்சுவல் ஸ்டேஜ், இது ஒரு கொஸ்டின். சரியா? சோ இது ஹைட்ரகான் இது என்ன சார்னு கேட்டா, it is actually இது என்ன சொல்லலாம்னா it's called as polyp. Yes, it's a nutritive zooids of colony ன்னு போட்டுக்கோங்க. zooids of colony. Okay, ZOOID. so answer வந்து லாஸ்ட் ஆப்ஷன் 22. 23 இது நல்லா படிச்சிருந்தா எழுத முடியுது. 23 வந்து லாஸ்ட் ஆப்ஷன் மேட்ச் ஆகும் சார். சரியா? நீங்க மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. லாஸ்ட் ஆப்ஷன் மேட்ச் ஆகும். அடுத்தது 24 செல் கிளாண்ட்னாவே நம்மளுக்கு ஃபேசியோலா ஹெப்பாட்டிக்கா ஞாபகம் வரும். ஸோ இது வந்து கரெக்ட் ஆப்ஷன் கேட்டிருக்கோம். செல் கிளாண்ட் ரிலேட்டடா இது எல்லாமே வரும். ஆல் தி அபவ். செல் கிளாண்ட் வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எல்லாமே மேட்ச் ஆகும்.
அதுக்கு திரும்ப அதே ஃபேஷியலால கேட்டிருக்கேன். நாட் கேட்டிருக்கேன் பாருங்க இதுல. சரி, இதுல என்ன கேட்டிருக்கேன் பாருங்க. The larval stage of Fasciola hepatica does not produce the several larva. ஒரு லார்வால இருந்து நிறைய லார்வாவை உருவாக்காத லார்வா எது தமிழ்ல சொன்னா? சரியா? ஆன்சர் வந்து லாஸ்ட் ஆப்ஷன் சர்க்கேரியா. உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் வந்து மெராசிடியம் டு சர்க்கேரியா. கரெக்ட் தானே? சார் ஸ்போரோசிஸ். ஸ்போரோ ரேடியா அப்புறம் சர்க்கேரியா எஸ் மறந்துட்டேன். மெராசிடியம், ஸ்போரோசைட், MSRCM. MSR ரேடியா, சர்க்கேரியா, மெட்டாசர்க்கேரியா, சர்க்கேரியா, மெட்டாசர்க்கேரியா. இது கூட ஒரு கொஸ்டினா கேட்கலாம். சரியா? இது கூட ஒரு கொஸ்டினா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அப்ப கரெக்ட் சீக்வன்சி, இது வந்து கரெக்ட் சீக்வன்சி. ஸோ இதுல அதாவது மெராசிடியம், ஸ்போரோசைட், ரேடியா, சர்க்கேரியா, மெட்டாசர்க்கேரியா. சரி, இது கூட ஒரு கொஸ்டினா வரலாம் சார், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல வந்து சர்க்கேரியா இருக்கு பாத்தீங்களா? இந்த சர்க்கேரியா வந்து நிறைய அதோடைய மற்ற இது எல்லாமே நீங்க அந்த பிக்சர்ல பாருங்க, அது கூட நிறைய லார்வாவை உருவாக்கும். இந்த செகண்டரி ரேடியா இது நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த பிரைமரி ரேடியா, செகண்டரி ரேடியானா ரேடியாக்குள்ளேயே இது உருவாகும். அப்ப இதை நீங்க எடுத்திருக்க வாய்ப்பு இல்லை. சில பேர் இது எடுத்தீங்களான்னு தெரியல எனக்கு. ஸ்போரோசைட் எடுத்தீங்களான்னு தெரியல. இதுவும் ரேடியாவை உருவாக்கும். சர்க்கேரியா தான் உருவாக்குது. சர்க்கேரியா வந்து அப்படியே டெவலப் ஆகி மெட்டா சர்க்கேரியா மாறிடுது சார். இது நல்லா படிச்சிருந்தா இது அப்படி ஓரளவு அது என்னன்னு நீங்க அந்த சீக்வன்ஸை படிச்சிருந்தாலே மீதி 3 ஆப்ஷனை வச்சு ஆன்சரை தூக்கிடுங்க சார். சரியா? ரைட். எனிவே அடுத்த கொஸ்டின். ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து லாஸ்ட் 26 the Fasciola hepatica Meckel's gland. Meckel's gland உங்களுக்கு என்னன்னு தெரியும்? It is a unicellular gland that cell. இந்த gland என்ன தெரியுமா? இதுதான் இந்த போட்டிருக்க பாருங்க. செல் கிளாண்ட்னாலும் Meckel's glandனாலும் ஒண்ணுதான். என்ன சார் அங்கேயும் கேட்டீங்க இங்கேயும் கேட்டீங்கன்னா சில பேர் வந்து அது வேற ஏதாவது மாதிரி நினைப்பீங்க. அது செல் கிளாண்ட் வேற, இது வேற அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. அதுக்காக இந்த இது ரெண்டும் ஒண்ணுதான், ஞாபகம் வச்சுக்கோங்க. யூனிசெல்லுலார் கிளாண்ட் ஆல்சோ we are called as a cell gland. சரியா? ஸோ இதுல ரொம்ப பேர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை தூக்கியிருப்பீங்க. எது நான் நிறைய தடவை டிஆர்பில கேட்ட கொஸ்டின் இதுதான். இந்த லூப்ரிகேட் தட் யூட்ரஸ் நடத்தும் போது இது சொல்லுவேன், ரொம்ப முக்கியம் சார் சொல்லுவேன். அதுக்கு தான் இந்த கொஸ்டின் நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல வச்சேன். ரொம்ப பேர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்திருப்பீங்க. ஆனா சார் சொன்னாரு ஆல் தேபோன்னு இருந்தா மேக்சிமம் அதுல கண்ணு வச்சுக்கோங்கன்னு சொன்னவாங்க. அதுல கண்ணு சில பேர் கெஸ்ட்ல அடிச்சிங்களான்னு தெரியல. பட் ஆன்சர் வந்து லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஏன்னா நீங்க இது மட்டும் நினைச்சிடக்கூடாது, இந்த 2 ரோலும் உண்டு, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட். அடுத்த அசஸ்டன் ரீசன் த பவர் ஆஃப் லோகோஷன் இஸ் பூவர் இன் ஆஸ்காரிஸ். எஸ், கரெக்ட் தான். ஏன்னா சர்க்குலர் ஃபைபர்ஸ் லேக் ஆஃப் த பாடி. எஸ், தட் ஸ்டேட்மெண்ட் ஆல்சோ கரெக்ட். அதனாலதான் இந்த லேக் ஆஃப் இந்த மசில்ஸ் இந்த லேக்கா இருக்கிறவாறு தான் அது பூவரா இருக்குது லோகோமோஷன்ல. அப்ப போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆல்சோ. ஏ இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். அடுத்த 28 the commonest the crustacean larva. Crustacean larva நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், லார்வால ஒரு கொஸ்டின் வரும். இது ஈஸியான கொஸ்டின், எல்லாரும் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் ஆப்ஷன் நாப்லஸ். சரியா? அடுத்தது இது வந்து கொஞ்சம் பிஹேவியர்ல வரும். சரியா? ஐ திங்க் இந்த 8வது யூனிட் அடுத்து நீங்க எழுத போறீங்க பாருங்க. 8th யூனிட் எவல்யூஷன். சாரி, எவல்யூஷன் கொஸ்டின் எடுத்து முடிச்சிட்டேன். கொஸ்டின் நேத்தே எடுத்து முடிச்சாச்சு. கொஸ்டின் ரொம்ப தரமா இருக்கும். என்ன செய்ய போறீங்க தெரியல நாளைக்கு. சரியா? நீங்க பார்க்காத வியூல இருக்கும். ஈவன் ஸ்டாட் வந்து அதையும் நீங்க பாருங்க. கொஸ்டின் வந்து ஒரு லைன்ல தான் இருக்கும். ஆனா ஆன்சர் கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கும். ரொம்ப எல்லாம் கஷ்டமா இருக்காது. அதாவது ஒரே ஒரு லைன் தான் இருக்கும், ஆன்சர் கண்டுபிடிக்க கஷ்டமா. டிஆர்பி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நிறைய அனலைஸ் பண்ணி ஸ்டாட் கொஸ்டின் போட்டிருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. எவல்யூஷன் வந்து நல்லா படிச்சிருக்கணும். பிஹேவியர்லாம் ரொம்ப நல்லா படிச்சிருக்கணும். ஒரு வேர்டு விடாம எல்லா வேர்டுலயும் கொஸ்டின் எடுத்திருக்கேன் எவல்யூஷன்ல. சரியா? எவல்யூஷன் கொஞ்சம் லென்த்தி கொஸ்டினா இருக்கும். ஸ்டாட் சிம்பிளா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆப்ஷன்ல ட்விஸ்ட் வச்சிருக்கேன். ஆப்ஷன்ல பாத்துக்கோங்க. நல்லா படிச்சா வரக்கூடிய அடுத்த டெஸ்ட், நாளைக்கு எழுதக்கூடிய டெஸ்ட் பெஸ்டா படிச்சா நீங்க அதுல ஒரு 70 மார்க் எடுத்துட்டாவே சூப்பர் தான். 70 மேல எடுத்துட்டாலே சூப்பர். பாத்துக்கோங்க. சரியா? இப்பவே பயப்படுத்து. ஆமா, நீங்க எப்படி படிச்சீங்க? நான் இப்பதான் கொஸ்டின் இது வேகல் டான்ஸ் அப்படின்னு சொன்னேன். இது சம்பந்தமா ஒரு கொஸ்டின் எடுத்து வச்சிருக்கேன். அதை டக்குனு ஞாபகம் வந்தது, இல்லைன்னு ஞாபகம் வராது. சரியா? ஓகே. இருந்தாலும் இங்கேயே அதை சொல்றேன் நான் இதுக்கு ரிலேட்டடா. ஏன்னா பிஹேவியர்ல ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒரு கொஸ்டின் எடுத்துருக்கேன் சார். நம்ம சிலபஸ்ல ஒவ்வொரு வேர்டு இருக்கும் பாருங்க,
அப்படி ரொம்ப நாளாயிருச்சு சார் இந்த கொஸ்டின். இப்போ ஏன்னா டக்கு டக்குன்னு எடுக்க முடியாது பார்த்தீங்களா, ஒவ்வொரு வேர்டு, இந்த வேர்டில் ஒரு கொஸ்டின் எடுப்போம், இந்த வேர்டில் அந்த சிலபஸ்ல எல்லா வேர்டையும் கவர் பண்ணியிருப்பேன். அப்போ நீங்க பாருங்க, ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நல்லா ஃபாஸ்டா எழுதுனா தான் 2 hours முடிக்க முடியும், இல்லைன்னா டைம் காணாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் சின்ன சின்ன ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கும் ஸ்டாட், சின்ன சின்ன ஒர்க் அவுட் பண்ற மாதிரி, ரொம்ப பெருசா கேட்கல, பயங்கரமா ஃபார்ம்ல சின்ன சின்ன அந்த புது சிலபஸ் வருது பாத்தீங்களா, அதுல கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ற மாதிரி கேட்டிருக்கேன். அதாவது புது நியூல இந்த ப்ராபபிலிட்டி இதெல்லாம் சொல்லக்கூடாது, நான் சொல்றேன், சரி பரவாயில்ல. சரி, அதுல கொஞ்சம் ஒர்க் அவுட் சின்ன சின்ன கணக்குகள் இருக்கும், பேசிக்கா இருக்கும். பாருங்க நீங்க எப்படி இருக்குன்னு, டிஃப்ரெண்டா இருக்கும் கொஸ்டின்ஸ். நல்லா படிச்சிருந்தா மார்க் எடுக்கலாம், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. 75 மார்க்கு 80 மேலாம் சூப்பர், நல்லாவே படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். 80 and above எல்லாம். சரியா? சரி பார்ப்போம் நாளைக்கு எப்படின்னு பாருங்க. அடுத்த டிஸ்கஷன்ல அதையும் பார்த்துக்கிடுவோம். கொஞ்சம் எவல்யூஷன் கொஞ்சம் லென்த்தியா இருக்கும் கொஸ்டின்ஸ், ஏன்னா அது நீங்க மெட்டீரியல் எந்த அளவுக்கு தரவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் அந்த மாதிரி சில இதெல்லாம் கேட்டிருக்கேன். பேசிக்காவும் இருக்கும், அதுக்காக ரொம்ப லென்த்தி எல்லா கொஸ்டினும் அப்படி இருக்காது. மேட்சும் இருக்கும், அசஸ்மெண்ட் ரீசன் இருக்கும், ரொம்ப பேசிக்காவும் இருக்கும். சில கொஸ்டின் நீங்க ஓவரா திங்க் பண்ணா தப்பா எழுதிடுவீங்க, அப்படி கொஸ்டின் கேட்டிருக்கேன். சரி பாருங்க நாளைக்கு எப்படி இருக்குன்னு. ஓகே, எப்படி 50 மார்க்குக்கு தான் கேட்டிருக்கீங்க? ஆமா, எஸ், அதுல டவுட்டே கிடையாது. இனிமே எல்லாமே 50 தான் இருக்கும். அப்படி இருந்தா நானே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இது ஏன் இதுல 60 கொஸ்டின் கேட்டேன்னா, இது வந்து பெரிய சிலபஸ் அதிகம், அதுக்கு 2வது யூனிட் சிலபஸ் கம்மி, அதுக்காக தான் இந்த 40 கேட்டேன். அப்படி இருந்தா நான் சொல்லலைன்னா ஈக்குவல்னு அர்த்தம். நான் குரூப்ல வந்து டெக்ஸ்ட் மெசேஜ் அப்படி எதுவுமே சொல்லலை அப்படின்னா அது 50-50 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அது ரெண்டுக்குமே ஈக்குவல் தானே, ஆல்மோஸ்ட் சிலபஸ் ரெண்டுமே ஈக்குவல். அப்படிதான் தருவேன். அப்படி மாற்றம் இருந்தா நானே குரூப்ல சொல்லிடுவேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், நெக்ஸ்ட் த வேகல் டான்ஸ். இதுவும் ரொம்ப பேர் தப்பு பண்ணிருக்கீங்க. பி ஆப்ஷன் எடுத்து வச்சிருக்கீங்க ரொம்ப பேர். எஸ், அதான் சொல்லிட்டேன், அதுக்காக தான் இந்த கொஸ்டின் நான் கேட்டேன். இந்த பி சார், அதாவது இந்த வேகல் டான்ஸ்க்கு இன்னொரு பேர், ஒரு பேர் ஃபர்ஸ்ட் இதுக்கு இன்னொரு நேமே இருக்குது, வேகல் டெய்ல் டான்ஸ்னு சொல்லுவாங்க. வேகல் டெய்ல் டான்ஸ். சரியா? இதுக்கு ஆன்சர் ஃபர்ஸ்ட் இதுதான், விசிட்டிங் த சோர்ஸ் ஆஃப் த ஃபுட். இதோட என்னன்னா வேகல் டான்ஸ்னு உங்களுக்கு இது எப்படி சார்னா, நான் சிம்பிளா சொல்றேன், இதான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுக்கிடுமே. ஆக்சுவலா இப்படி இப்படி டான்ஸ் இது வந்து ஆக்சுவலா வேகல் டான்ஸ், ரவுண்டு கிடையாது. இப்படி மூவ் ஆகி, சரியா, இப்படி வரும், 6ஆம் மார்க் இப்படி போற, சரியா, இந்த 6ஆம் மார்க் இப்படி போய் திரும்ப இந்த மாதிரி போய் திரும்ப இப்படி வரும். இதுதான் வேகல் டான்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி சார், ரவுண்ட் டான்ஸ் சொல்லியிருக்கீங்களே சார், அது எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டா, இது வந்து இதுவும் ரவுண்டா தானே சார் இருக்கு அப்படின்னு நினைக்க வேண்டாம். சரியா? இதுவும் ஒரு ரவுண்டா தானே இருக்கு, இதான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுக்கிடுவோமே. இன்சைட் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க, என்ன சார் இன்சைட்னு என்னமோ போட்டு வச்சிருக்கான்னு நினைச்சிடாதீங்க. சரியா? இது ஜென்ரலா இப்ப டான்ஸ், இது வந்து ரவுண்டு. இது வந்து ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து என்னன்னா வேகல் டான்ஸ், இல்லைன்னா வேகல் டெய்ல் டான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 2வது சொல்ல போறது என்னன்னா ரவுண்ட் டான்ஸ். சரியா? ரவுண்ட் டான்ஸ் வந்து ஜென்ரலா இப்ப இங்க ஸ்டார்ட், இப்படி ரவுண்டா ஃபர்ஸ்ட் இப்படி ரவுண்ட் பண்ணோம். சரியா? இப்படி ரவுண்ட் பண்ணி இப்படி வேணும், இப்படி ரவுண்ட் பண்ணி திரும்ப இப்படி வந்து திரும்ப இப்படி உள்ள வரும். சரியா? ஃபர்ஸ்ட் இங்க ஸ்டார்ட் ஆகுது, 6ஆம் மார்க் போடுறோம் பாருங்க, இப்படி போகும், திரும்ப இப்படி வந்து திரும்ப அதே மாதிரி திரும்ப இப்படி ஸ்டார்ட் பண்ணி திரும்ப இதே டைரக்ஷன்ல போகும். இப்படி இதுக்கு இதுதான் வித்தியாசம் சார். அந்த பிக்சர் வந்து இதுதான், இப்படித்தான் இருக்கும். நீங்க எந்த புக்கு பார்த்தாலும் இப்படிதான் இருக்கும். இதுக்கு பேர் தான் ரவுண்ட் டான்ஸ். ஃபிகர் 8 ஃபிகர் மாதிரி இருக்குமா சார்? 8 அதுவும் வரும். அது இந்த இது 8 மாதிரி கரெக்ட். இந்த படம் போட்டிருக்கேன் பாருங்க, அப்படிதான் தெரியும். ரவுண்ட் டான்ஸ். ரவுண்ட் டான்ஸ்க்கு இன்னொரு பேர் போட்டிருக்கு சார், இது நிறைய புக்ல இருக்காது. சிக்கிள் டான்ஸ்னு சொல்லுவாங்க. என்னடா சார் புதுசா சொல்றாரு நினைச்சிட வேண்டாம், இது நல்ல ஸ்டாண்டர்ட் புக்ல மட்டும் தான் இது போட்டிருப்பாங்க. சிக்கிள் டான்ஸ்னாலும் ரவுண்டு டான்ஸ்னாலும் ரெண்டும் ஒண்ணுதான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்ப இந்த வேகல் டான்ஸ் வந்து, இந்த வேகல் டான்ஸ் சொல்றோம் பாத்தீங்களா, இது வந்து த விசிட் த சோர்ஸ் ஆஃப் த ஃபுட், ஆல்மோஸ்ட் 150 மீட்டர் அவே ஃப்ரம் த ஹைவே. இந்த இடத்துல இருக்கு, ஒரு 100 மீட்டர்ஸ் அவே ஃப்ரம் த ஹைவ்ல இருக்கு அந்த விசிட்டிங் த சோர்ஸ் ஆஃப் ஃபுட் அப்படின்னு சொல்றதுதான் இந்த வேகல் டான்ஸ். சார் எஸ் சார், அது அப்ப கம்யூனிகேஷன் தானே சார்? இருங்க மிஸ், நான் எக்ஸ்பிளைன் பண்ண விடுங்க. என்னை முதல்ல கம்ப்ளீட் எக்ஸ்பிளைன் பண்ண விடுங்க. இது கம்யூனிகேஷன் தான்.
பட் இது ஏன் சார் நீங்க எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லணும்னா, இது மோஸ்ட்லி வந்து ரவுண்ட் டான்ஸுக்கு தான் வரும். இது எப்படின்னா கம்யூனிகேஷன் பிட்வீன், நோட் பண்ணிக்கோங்க, கம்யூனிகேஷன் பிட்வீன் டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன் டு த பொட்டன்ஷியல் ரீகரண்ட். அதாவது டிஸ்டன்ஸ், கம்யூனிகேஷன் பிட்வீன் போத் டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன். நல்லா ஞாபகம், இதுதான் மெயின். அந்த டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன் அந்த கம்யூனிகேட் பண்றது யாருன்னா ரவுண்ட் டான்ஸ். கொஸ்டின் கேட்டா ரவுண்ட் டான்ஸ், வேகல் டான்ஸ், இந்த ரெண்டுல தான் எந்த ஒரு எக்ஸாம்ல இருந்தாலும் கேட்பாங்க. இது நான் ஜென்ரலா வெறும்னே கம்யூனிகேஷன் சொல்லியிருக்கேன். அப்படி இதுவும் கம்யூனிகேஷன் தான் சார், விசிட்டிங் சோர்ஸ். இது வந்து இதுவும் ஒன் டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் வந்தாலும் இது கரெக்டா அதுல பொருந்தாது, வேகல் டான்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அது வந்து விசிட்டிங் அது சோர்ஸ் ஒரு 150 மீட்டர்ஸ்ல இருக்கு அப்படின்னா ஃப்ரம் தட் ஹைவ்ல வந்து அது இண்டிகேட் பண்ணுது. அப்ப இதுவும் கம்யூனிகேஷன் சொல்லக்கூடாது. அதை வந்து சரி கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் ஆகும் ரெண்டுக்குள்ளது. இன்னும் டீட்டெயிலும் மெட்டீரியல் ரெஃபர் பண்ணிக்கோங்க, இன்னும் டீட்டெயில் சொல்லியிருக்கேன். சரியா? ரைட். அடுத்த ஆன்சர் வந்து சி இஸ் கரெக்ட் ஆப்ஷன். சார் நீங்க ஒரு இன்செக்ட் போட்டு டிரா பண்ணீங்கல்ல சார், இந்த பேக் டைல் டான்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல டர்ன் ஆகும்னு சொல்லிட்டு, அது ஆக்சுவலா வந்து ரவுண்ட் டான்ஸுக்கும் சரி பேக் டைல் டான்ஸுக்கும் சரி சன் தான் அதோட சோர்ஸ். சன்ல இருந்து வந்து இட் கம்யூனிகேட்டிங் டு த அதர் பீஸ். அதாவது ரவுண்ட் டான்ஸ்னா ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல, பேக் டைல் டான்ஸ்னா லாங் டிஸ்டன்ஸ்ல. அப்ப இட்ஸ் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து டான்ஸ்னால கம்யூனிகேஷன் தானே சார். அதுக்கப்புறம் தான் ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல போய் விசிட் பண்றதும் அதர் பீஸ் வந்து விசிட் பண்ணுவோம்ல சார். சோ அப்ப கம்யூனிகேஷன் ஆப்ஷன் வராது இல்ல சார். நீங்க கொடுத்தீங்கன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் வரும் சார். எது கொடுத்திருந்தா? கம்யூனிகேஷன் சார். அதுதான் வரும்னு சொல்ல வரீங்களா? எஸ் சார், ஷூர் அதுதான் சார் வரும். விசிட்டிங் தி சோர்ஸ் ஃபுட் வரவே வராது சார். பீஸ் வந்து ஜஸ்ட் கம்யூனிகேட்டிங் டு தி அதர் பீஸ், எய்தர் ஃபுட் இஸ் நியர் ஆர் தூரமா இருக்கு. விசிட்டிங் தி சோர்ஸ் கண்டிப்பா வரவே வராது சார். ஐம் ஷூர். அப்படி இல்லனா நீங்க கம்யூனிகேஷன் ஆப்ஷன் கொடுக்கலனா விசிட்டிங் தி சோர்ஸ் வரும். இல்லனா இத வேணா ஓகே ஐ அண்டர்ஸ்டுட். நான் இத வேணா திரும்ப ஒன்ஸ் வேணா பார்க்கறேன் நான். இல்ல சார், அந்த டான்ஸ் மென்ஷன் பண்ணதுல ஆன்சர் வந்து கரெக்ட்டா தான சார் இருக்குது. அதாவது கம்யூனிகேஷன் போது ஜெனரல் டேர்ம் மிஸ், நான் அது வந்து ஸ்பெசிஃபிக்கா நான் சொல்லல பாத்தீங்களா, அதுதான் இதுல உள்ள ப்ராப்ளம். ஏன்னா ரெண்டுமே கம்யூனிகேஷன் தானே, வேகல் டான்ஸ் கம்யூனிகேஷன் தான், ரவுண்ட் டான்ஸ் கம்யூனிகேஷன் தானே. ஹலோ, ஆனா சொல்லுங்க அது கம்யூனிகேட் பண்றது சொல்லுங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். கம்யூனிகேஷன் கரெக்ட் தாங்க சார். அதுல ரெண்டுமே வந்துரும் சார். ஹலோ, கேக்குதாங்க சார்? சொல்லுங்க மிஸ். அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த வெர்பல் டான்ஸ்னாலே வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து நம்மளுக்கு மெயினா அந்த அலையா போகுது இல்லைங்களா அந்த நடனம், அதுதான் சொல்லுதுங்க சார். இது நம்மளுக்கு மெயினா வந்து அந்த இருப்பிடத்தை பற்றி தகவலை தெரிவிக்கும். அதுக்கு வந்து இன்ஃபர்மேஷனை கொடுக்குங்க சார். அதனால நம்மளுக்கு கம்யூனிகேஷன் தான் அந்த இடத்துல ஆன்சர் வருங்க சார் கண்டிப்பா. அது ஒரு தகவல் தொடர்புக்காக மட்டும்தான் அந்த வெர்பல் நடனம் பண்ணுது. அது வந்து நீங்க அப்படிதான் கேட்டிருக்கீங்க. அதாவது தேனீக்களில் வந்து வாக்கல் நடனம் வந்து எதற்காக தான் கேட்டிருக்கீங்க கொஸ்டினே. சோ அப்ப நம்ம கம்யூனிகேஷனுக்காக தான் மெயினா. எக்ஸ்கியூஸ் மீ சார், மெட்டீரியல்ல வந்து வேகல் டான்ஸ் வந்து கம்யூனிகேஷன் ஃபார் தி ஃபுட்னு கொடுத்திருக்குங்க சார். சொல்லுங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கேக்குதாங்க சார்? ஒவ்வொருத்தரா சொல்லுங்க உங்க ஒபினியன். சொல்லுங்க சார். சார் குட் ஈவினிங் சார். சொல்லுங்க சார். சார் எக்ஸாக்டா ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி தான் சார் ரைட்டு, பி ரைட் தான் சார். ஆனா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சி தான் சார் ரைட்டு. அதுக்கு அவங்க ரீசன் சொல்றாங்க. அக்யூரேட், அதாவது அங்க வந்து நான் பிளைண்டா கொடுத்திருக்கேன். கம்யூனிகேஷன் போது அதுல நிறைய விஷயங்கள் நாங்க சொல்லல, ஒரு சின்ன ஒரு டேர்ம் தான் கொடுத்திருக்கேன். பட் இது வந்து எக்ஸாக்ட்டா அது என்ன மீனிங் நான் கொடுத்திருக்கேன். இதுதான் கரெக்ட்டா வரும். இது வந்து அதுதான் சரியா. இது வந்து நம்ம சார் அது சி ஆன்சர் தான் சார் வரும். சி தான் வரும். கரெக்ட்டுங்க. ஓகே கம்யூனிகேஷன் நாலேஜ் வந்து சி வெச்சுக்கோங்க. கம்யூனிகேஷன் வந்து நான் ஜெனரல் டேர்ம் உள்ளது. ஆன்சர் சொல்லி என்னன்றங்க சார் கரெக்ட்டா அக்யூரேட்டா அத சி ஆப்ஷன் கொடுத்தாச்சு. அதுல என்னது சார் இவ்ளோ ஆன்சர்? சார் எக்ஸ்கியூஸ் மீ சார் ஆன்சர் வந்து சி தான் சார். எப்படின்னா பி வந்து கம்யூனிகேட் பண்ணுது பட் அது வந்து எதை கம்யூனிகேட் பண்ணுது, அது வந்து ஃபுட் சோர்ஸை வந்து விசிட் பண்ணிட்டு வந்து அதை தான் கம்யூனிகேட் பண்ணுது. அப்ப சி தான் வந்து கரெக்ட் ஆன்சரு. சி இல்லைனா தான் பி கரெக்ட் ஆன்சரு.
எஸ் சார் கரெக்டான ஆன்சர் சி தான் சார் இதுக்கு. ஓகே ஓகே சி தான் சி தான் சார் கரெக்ட் ஆன்சர். சி 150 தான் மீட்டர் கரெக்ட் அதாவது ஆன்சர். சி இல்லனா தான் பி. மோஸ்ட்லி வேகல் டான்ஸ் வந்து ஒரு 150 மீட்டர் அவே ஃப்ரம் தட் ஹைவ். சரியா? அதுல பர்டிகுலரா இந்த கேம்பஸ்ன்னு சொல்றோம் பாத்தீங்களா, சன் அண்ட் ஹைவ், அதோடைய அந்த இது எல்லாமே நான் மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். நீங்க பாருங்க, ஒரு டைரக்ஷன்லாம் கொடுத்துருப்பேன். சரியா? ஸோ ஆன்சர் வந்து சி தான். கம்யூனிகேஷன் வந்து நான் பேஸ் ஜென்ரலா கொடுத்தவாங்க இதை எடுக்கக்கூடாது, மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஆன்சர் சி வச்சுக்கிடுவோம். சரியா? ரைட். அடுத்து 30வது கொஸ்டின் வாங்க. ஸோ இதுல எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன் ஆஃப் தட் நெக்ஸ்ட் என்ட்ரோபிடியா. இது வந்து இது ஆக்சுவலி மைனர் ஃபைலத்துல வரும் சார். இது மைனர் ஃபைலத்துல ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஃப்ளேம் பல்ப் இது வந்து. அடுத்தது பிராங்க்சோர்பர், இதுவும் மைனர் ஃபைலத்துல வரக்கூடியதான் சார். மைனர் ஃபைலத்துல ஒரு 4 கொஸ்டின் கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ரோட்டிஃபர் பிளான்ஸ் டு த என்ன ஃபைலம்னு கேட்டிருக்கோம். ஸோ ஆன்சர் பி. அடுத்த 32 இது ஆக்சுவலா வந்து என்ன கேட்டிருக்கோம் பாருங்க, அல்டர்னேஷன் ஜெனரேஷன் ஆஃப் லைஃப் ஹிஸ்டரி ஆஃப் த ஒபிலியா அந்த வேர்ட் மெட்டாஜெனிசிஸ். இதே ஒரு கொஸ்டின் தான் நான் சொல்லியிருக்கேன். இது ஆன்சர் வந்து ஏ, அசசன் வந்து கரெக்ட். பட் ரீசன் வந்து இன் ஆர்டினரி சென்ஸ் தட் ஜெனரேஷன் ஆஃப் ஒபிலியா இட் மீன்ஸ் தட் ஒன் இதுல வந்து அந்த அளவுக்கு ரொம்ப தெளிவா இங்க கொடுக்கல. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் கிடையாது, ராங். சரியா? இது ஜெனரலா வந்து ஜெனரேஷன் ஆஃப் ஒபிலியால வந்து ஒன்லி இட்ஸ் மீன்ஸ் ஒன் லைஃப் சைக்கிள் கிடையாது. ஏன்னா அது வந்து மாறி மாறி அல்டர்னேஷன் வரும்போது மாறி மாறி வரும். ஸோ அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ராங்கு. ஸோ ஆன்சர் வந்து சி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஏ இஸ் த ட்ரூ அண்ட் ஆர் இஸ் ராங். ஸோ நெக்ஸ்ட் 33 ஜொனைல் ஹார்மோன். ஒரே ஒரு நிமிஷம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்க, நான் திரும்ப கிளாஸ்க்குள்ள வர்றேன். எஸ், ஒரு கால் வந்துட்டே இருந்தது. சரி, லிசன் சார். அந்த அந்த ஓகல் டான்ஸுக்கு அது அனுப்பிச்சிருக்கீங்க சார், உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேங்க, குரூப்ல போட்டிருக்கேன் சார். அது சி தான் சார். சரி சார், ஓகே, அது நம்ம பாத்துக்கிடுவோம். நீங்க குரூப்ல சார் போட்டுருக்கீங்களா? ஒரே நிமிஷம் சார், நான் கிளியரா சொல்லிடுறேங்க சார். சார் ஒரே ஒரு நிமிஷம் எனக்கு டைம் கொடுங்க சார். சார் இப்போ நீங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்கீங்கன்னா, அதாவது வந்து தேனீக்கள்ல வாக்கல் நடனம் எதற்காகன்னு கேட்டிருக்கீங்க சார். ஆனா நீங்க சி ஆப்ஷன் சொல்றீங்க இல்லையா, அதாவது விசிட்டிங் த சோர்ஸ் ஆஃப் ஃபுட்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா, அது வந்து தமிழ்ல என்ன மீனிங்னா உணவு மூலத்தை பார்வையிடுதல்னு கொடுத்துருக்கீங்க. சோ வேகல் டான்ஸர்னாலே அவர் வந்து சயின்டிஸ்ட் வந்து என்ன கண்டுபிடிப்பார்னா, அந்த டான்ஸ் எதுக்காகனா ஃபுட் வந்து ஒரு தொடர்பா வந்து தெரிவிக்கிறதுக்காக தான். அதுல நம்மளுக்கு 2 விதமான டான்ஸ் இருக்கும். அதாவது வந்து பக்கத்துலயே 50 கிலோமீட்டர்ஸ்க்கு உள்ளே வந்து ஃபுட் இருந்ததுன்னா அதுக்கு என்ன டான்ஸ், வட்ட டான்ஸ் சொல்லுவோம், ரவுண்ட் டான்ஸ் சொல்லுவோம். இதே நம்மளுக்கு லாங்ல வந்து இருந்ததுன்னா அதான் வந்து அவங்க சொன்ன மாதிரி வந்து சன்லைட்டையும் ஃபுட் எங்க இருக்குதோ அதே டிஸ்டன்ஸ் அதே டைரக்ஷன்ல டான்ஸ் பண்ணும். அப்போ அது வந்து சன் எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அப்போ அதுக்கு ஆப்போசிட்ல தான் வந்து அதுக்கு தெரிஞ்சிடும் எந்த பக்கம் ஆடுதோ. அப்புறம் நம்மளுக்கு ஒவ்வொரு சுத்தும் இருக்கு இல்லைங்களா சார், போயிட்டு வர்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிலோமீட்டர்ஸை வந்து அது வந்து அடையாளம் வச்சுக்கும். அந்த கிலோமீட்டர்ஸை வந்து காமிச்சு கொடுக்கறது. அப்போ நீங்க கேட்டிருக்க கொஸ்டின் என்னன்னா, அதாவது வந்து தேனீக்கள் வேகல் நடனம் எதற்காகனா அது வந்து ஒரு ஃபுட்டு இங்க இருக்குங்கிறத கம்யூனிகேட் பண்றதுக்காக மட்டும் தான் டான்ஸுங்கிறது. அது உணவு மூலத்தை பார்வையிடுறதுக்கு எதுக்குங்க சார் டான்ஸ் பண்ணிட்டு போகுது? அப்படி ஆப்ஷனே வரவே வராதுங்க சார். அது நம்மளுக்கு இப்ப ஆப்ஷன் வந்து அது பி மட்டும் தான் கரெக்ட் ஆப்ஷன். சரி, ஓகே சார் நான் சொல்றேங்க சார். சார் ஒரே நிமிஷம். அதாவது கம்யூனிகேஷன் அப்படின்றது வேகல் டான்ஸ் மட்டுமே கிடையாது, இன்னொரு டான்ஸுமே கம்யூனிகேஷன் தான் வரும். பட் வேகல் டான்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? விசிட்டிங் த ஃபுட் சோர்ஸை வந்து கம்யூனிகேட் பண்ணுது. ஓகே, வெயிட் எல்லாம் க்ளோஸ் பண்ணுங்க. as per my knowledge answer is C. நீங்க வேற ஆப்ஷன் ஏதாவது போட விருப்பம்னால் போட்டுக்கலாம். ஓகேவா? இதுதான் ஃபைனல் டெசிஷன் as per my knowledge. இல்ல நீங்க கம்யூனிகேஷன் தான் வரும்னு நீங்க ஃபீல் பண்ணா தட் இஸ் யுவர் சாய்ஸ். நான் அதுல இன்வால்வ் ஆகல. ஓகே, ரைட். ஏன்னா நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு இந்த கொஸ்டினுக்கு. தட்ஸ் எனஃப். அடுத்த கொஸ்டின் போகும். 33 வாங்க. கொஸ்டின் நம்பர் 33. தட் இன்சைட் த ஜோனைல் ஹார்மோன்ஸ் மெட்டமார்போசிஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரும், கண்டிப்பா வரும். சரியா? அதுல திரும்ப சொல்றேன், போன வருஷம் இதுல கொஸ்டின் வந்தது. போன வருஷம் ஐ திங்க் 2 கொஸ்டின் வந்ததுன்னு நினைக்கிறேன், லாஸ்ட் இயர்ல. ஜொனைல் ஹார்மோன் சொன்னாவே இந்த ஹார்மோன் வந்து மெயினா இருக்குன்னா மெட்டமார்போசிஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? இது வந்து மோல்டிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாரி, மாத்தி சொல்லிட்டேன். எஸ், கரெக்ட் தான். ஜொனைல் ஹார்மோன் இட்ஸ் ரீடைனிங் தட் லார்வல் கேரக்டர்ஸ். ரீடைனிங் த லார்வல் கேரக்டர் என்னன்னா, லார்வல் கேரக்டராகவே இருக்கும், அதை இன்குபேட் தட் மோல்டிங்.
மோல்டிங்னா தோல் உரித்தல். அப்ப இந்த தோல் உரித்தலுக்குள்ள என்ன ஒரு ஹார்மோன் காட்டா அந்த ஹார்மோன் பேரு எக்டைசோல். இங்க கேட்டது வந்து நான் எங்க செக்ரிட்டான்னு கேட்டோம். கார்போரா அல்லேட்டா. நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின், ஈவன் யூஜி டிஆர்பி பிஜில கூட கேட்ட கொஸ்டின். கார்போரா அல்லேட்டா. இதுல 2 கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின் இருக்கு. திரும்ப சொல்றேன். இந்த லார்வல் கேரக்டரை ரீட்டைன் பண்ணக்கூடிய ஹார்மோன் எதுன்னு கேட்பாங்க, ஜேஹெச், ஜோனல் ஹார்மோன். மோல்டிங்க்கு என்ன ஹார்மோன் கேட்பாங்க, எக்டைசோல். இது 2 முக்கியமானது. சரியா? ரைட். At the time of the metamorphosis, it will be involved into that. So answer B. At the 34th, neoplina. It's a primitive. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சார். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது வந்து என்னன்னா, நம்ம சிலபஸ்ல மொலஸ்கா இருக்கு பாத்தீங்களா, மொலஸ்கா. இது வந்து ஆன்சிஸ்டல் மொலஸ்கா. நியோப்ளினா இஸ் ஆன்சிஸ்டல் மொலஸ்கா. அப்படி கூட கேட்கலாம். விச் ஒன் இஸ் ஆன்சிஸ்டல் மொலஸ்கான்னு. நான் ஜெனரலா மொலஸ்கால கொடுத்துருக்கேன். ஆன்சர் இஸ் சி. அடுத்தது மதர் ஆஃப் பேர்ல். மதர் ஆஃப் பேர்ல் சொன்ன உடனே நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ஆப்ஷன் என்ன கொடுப்பான்னு கேட்டா, நாக்ரஸ் ஆர் நாக்ர லேயர். இதுதான் ஆப்ஷனா இருக்கும். மைண்ட்ல வச்சுக்கோங்க. நானும் நிறைய தடவை இது கேட்டிருக்கேன். சரியா? நாக்ரஸ் ஆர் நாக்கஸ் லேயர் அப்படின்னு சொல்லுது. இதான் மதர் ஆஃப் பேர்ல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதுல என்ன கேட்டீங்கன்னா, இந்த செல் ஆஃப் தட் எ பேர்ல் ஆஸ்டர் லைஸ் ஜஸ்ட், அது எதுக்கு மேல அந்த இதுல இருக்கும்னு சொல்லி இதுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு சார். ஆன்சர் வந்து ஏ. இன்னர் இஸ் தப்பா இருக்கு. ஆக்சுவலா ஸ்பெல்லிங் தப்பு. நான் இப்பதான் பாக்குறேன். இல்ல பெரி ஆஸ்ட்ரியம் TRACUM. இங்கே அதே தப்பா தான் இருக்கு. கரெக்ஷன் பண்ணிக்கோங்க வேணா. அது RACUM. இதுதான் கரெக்டான ஸ்பெல்லிங். சரியா? ஆன்சர் வந்து இது ரொம்ப டீப்பா கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஆன்சர் ஏ தான். இன்னர் பெரியாஸ்ட்ரியம் தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? மொத்தம் 3 லேயர் இருக்கும் சார். மொத்தம் எத்தனை லேயர் இருக்குன்னா 3 லேயர் இருக்கும். எங்க இந்த ஷெல் ஆஃப் ஆஸ்டர்ஸ்ல 3 லேயர் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லேயர் வந்து ஜென்ரலா வந்து பெரியாஸ்ட்ரியம் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் லேயர் இந்த இருக்குல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் லேயர். அது இன்னர் அவுட்டர். அடுத்து 2வது. அது ரொம்ப டீப்பா போகணும்னா அது ஃபர்ஸ்ட் லேயர் இதுதான் பெரியாஸ்ட்ரியம். 2வது லேயர் என்ன சார் அப்படின்னு கேட்டா, இதுல 2வது லேயர் அப்படின்னு கேட்டா பெரிஸ்மேட்டிக். பெரிஸ்மேட்டிக் லேயர். இதான் 2வது லேயர். 3வது லேயர் என்ன சார்ன்னு கேட்டா, அதான் இந்த லேயர். 3வது லேயர் என்னது, நாக்ரஸ் லேயர். அந்த அதுலதான் நம்ம மதர் ஆஃப் பேர்ல் கேட்டிருக்கு. இதுல ரொம்ப நானு அது எந்த இடத்துல இருக்குன்னு சொன்னோம், இன்னர் பெரிஸ்டாக்னல்ல இருக்கக்கூடியது. சரியா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். ரைட். அடுத்த ஆன்சர் வந்து அதுக்கு ஏ. 35. 36 லிவிங் ஃபாசில். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான் இதுவும். இதுல இந்த நியோப்ளினா கேட்டோமா இந்த கொஸ்டின். எஸ். இதுல வந்து ஆன்சர் வந்து நியூட்ரலிஸ். இதுவும் மொலஸ்கால் தான். ஃபைலம் எதுல வரக்கூடியது, மொலஸ்கா சார். ஃபைலம் மொலஸ்கா. லிவிங் ஃபாசில்ஸ். லிவிங் ஃபாசில் கனெக்டிவ் லிங்க். அதுல இருந்து இந்த ஏரியால வரலாம், இல்லைன்னா 8வது யூனிட் எவல்யூஷன்லயும் கொஸ்டின் வரலாம். சரியா? அடுத்தது நாட் இன் தட் எக்னோடெர்ம் லார்வா. எது எக்னோடெர்ம் லார்வா நாட் கேட்டிருக்கோம் பாருங்க. எது எக்னோடெர்மேட்டல் லார்வா கிடையாது அப்படின்னா ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பீங்க எல்லாரும். ஃபர்ஸ்ட் வந்து பைப்னேரியா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து என்ன, இது எதனுடைய லார்வான்னு கேட்டா ஸ்டார் ஃபிஷ். அடுத்தது சி ஆப்ஷன், இது எதனுடைய லார்வான்னு கேட்டா இதுவும் எக்னோடெர்மேட்டா லார்வா தான். சரியா? எக்கினாய்டே. நோட் பண்ணிக்கோங்க. இது எதனுடைய லார்வானா எக்கினாய்டே. இல்ல சொல்றேன் மிஸ். சொல்ல முன்னாடி முடிக்க முன்னாடி கேட்கணும். எக்கினாய்டே அண்டுன்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த ஆழ்வேன். வெரி குட். அப்படி நல்லா படிச்சிருக்கீங்க. என்னை விட பிரில்லியன்ட் இல்லையா நீங்களாம்? சூப்பர். அப்படித்தான் இருக்கணும். ஆசிரியரே மிஞ்சணும். என்னுடைய மாணவர்கள் அப்படித்தான் இருக்கணும். ஸோ எக்கினாய்டே அண்டு கோலோத்திரிடே இந்த 2மே வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சி ஆப்ஷன். நெக்ஸ்ட் இதுக்கு என்ன கேட்டிருக்கோம், நாட்டு கேட்டிருக்குமா? இதுதான் டர்னரி அண்டு வெலிகர். இது வெலிஜர் உங்களுக்கு தெரியும் என்னன்னா மொலஸ்கா. டர்னரியா உங்களுக்கு தெரியும் பலனோ கிளாஸஸ். சரியா? இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ ஆன்சர் வந்து லாஸ்ட் ஆப்ஷன். அடுத்த விச் ஆர் த ஃபாலோயிங் பிளக்காய்டு ஸ்கேல்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் தட். பிளக்காய்டு ஸ்கேல் சொன்னாவே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது ஷார்க்கு தான். அப்ப ஷார்க்கு ஞாபகம் வந்த உடனே ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கலாம். ஷார்க்கு ஞாபகம் வந்த உடனே ஆன்சர் என்னது, லாஸ்ட் முறை முடிஞ்சு வச்சு. ஆன்சர் ஏ. ஷார்க்கு, ரேஸ், சாஃபிஷ் இது எல்லாமே பிளக்காய்டு ஸ்கேல்ஸ் இருக்கும். சரியா? ஷார்க்கு ஞாபகம் வரும், அதை வச்சுட்டு நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கலாம். ஏ ஆப்ஷன் தான். அடுத்த கனெக்டிவ் லிங்க் வித் த ரெப்டைல் அண்ட் மேமல்ஸ். என்ன சார் வித்தியாசமா ரெப்டைல் அண்ட் மேமல்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. இதுவும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சார். ரெப்டைல் அண்ட் மேமல். ஆன்சர் வந்து சி இஸ் கரெக்ட் ஆப்ஷன். மோனோத்திரிடியே. இது மோஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மோனோத்திரிடியேன்னு சொல்றது வந்து
3A மோஸ்ட் ancient living order of mammals. அதாவது நம்ம மேமல்ஸ்ல நம்ம சிலபஸ்ல ஆர்டர் வரைக்கும் படிக்கணும் பாத்தீங்களா, இதுதான் இருக்குல்ல மோஸ்ட் ancient லிவிங் ஆர்டர்னு சொல்லலாம். சரியா, நோட் பண்ணிக்கோங்க. இது மோஸ்ட் ancient living order of mammals only found in எங்கதான் இந்த ஆர்டர் இருக்கு அப்படின்னு கேட்டா, இந்த இது ஆஸ்திரேலியா, டாஸ்மேனியா, நியூகினியா இங்க மட்டும் தான் இருக்கு சார், வேற எங்கேயுமே கிடையாது. சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்சர் சி. அடுத்த படம் சப் கிளாஸ் ஆஃப் ரெப்டைல்ஸ். அதாவது இதுல என்ன கேட்டிருக்கோம் பாருங்க, அதுல நிறைய ரெப்டைல்ஸ்ல வந்து சப் கிளாஸ் நிறைய டைப் இருக்குது. அதுல ஸ்கல்லு வந்து எப்படின்னா சாலிட் ரூஃப் எதுல இருக்குன்னா அனாப்சிட். சார் கண்டிப்பாக டிஆர்பில இந்த 3ல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். அனாப்சிட், டயாப்சிட், சினாப்சிட், பாராப்சிட். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல என்னுடைய கெஸ் எதுனா, அந்த ஃபோர்ஷியா இருக்கு பாத்தீங்களா, அந்த ஹோல் மாதிரி இருக்கும், அந்த ஹோலை வச்சுதான் கொஸ்டின் கேட்பாங்க. ரொம்ப டஃபா கேட்டா, இப்ப நான் கேட்டிருக்கேன்ல, இதான் ரொம்ப டஃபா. அதாவது அதோட கேரக்டர் வச்சு கேட்டா ரொம்ப டஃப். அது நல்லா படிச்சாதான் எழுத முடியும். அந்த ஹோல், அந்த ஃபோர்ஷியா எத்தனை இருக்கு அதை வச்சு கேட்டா அதுதான் கேட்பாங்க. டிஓல அப்படிதான் கேட்டாங்க, ஈவன் சிஎஸ்ஆர் நெட்டு எல்லாம் அதுதான் கேட்கறாங்க சிலட்டு. சரியா, ஸோ கண்டிப்பா ஒரு கொஸ்டின் டிஆர்பில வரும். நான் அதுல ஒரு கொஸ்டின் எடுத்திருக்கேன். சரியா, ஸோ ஆன்சர் ஏ. அடுத்த 41 இது எல்லாரும் எழுதிருப்பீங்க. ஆன்சர் லாஸ்ட் ஆப்ஷன் மேட்ச், கரெக்டா மேட்ச் ஆகும் சார். அடுத்த 42 லார்வா ஆஃப் போர்னஸ். இதுவும் இதுல வரும் நினைக்கிறேன். ஐ திங்க் மைனர் ஃபைலால வரும். பி இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். அடுத்தது ஃபிளைட் மசில்ஸ். சார் ஃபிளைட் மசில்ஸ் வந்து கொஸ்டின் கேட்க வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா நம்ம சிலபஸ்ல ஃபிளைட் அடாப்டேஷன் அப்படின்னு ஒரு டைட்டில் இருக்கு, பேர்ட்ஸ். அதனால ஒரு கொஸ்டின் நான் கேட்டிருக்கேன், 2 கொஸ்டின் கேட்டிருக்கேன் நினைக்கிறேன். எஸ், இது வந்து the flight muscles of the birds attached to that. எங்க இந்த flight muscles attach ஆகுதுன்னா sternum சார். சரியா, இதுக்கு என்ன சொல்லணும், இன்னொரு ஸ்டெர்னத்துக்கு இன்னொன்னு என்ன சொல்லலாம்னா பிரஸ்ட் போன் சொல்லுவாங்க சார். பிரஸ்ட் போன். சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், அடுத்தது ஃபிளைட் மசில்ஸ் ஆர் பெக்டோரல். இந்த 2 கொஸ்டின்ல இருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மா வரும். இது எல்லாருக்கும் என்ன தெரியும், இதோட ஃபங்க்ஷன் எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் எழுதிருவீங்க. பெக்டோரிஸ் மைனர், மேஜர். இந்த 2 கொஸ்டின்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். பெக்டோரிஸ் மைனருடைய ரோல் என்ன சார்னு கேட்டா, டு ஹெல்ப் அப்ஸ்டோக். அப்ஸ்டோக்னு உங்களுக்கு தெரியும், அதாவது இறகுகளை மேல் நோக்கி கொண்டு போறது, இறகுகளை மேல் நோக்கி கொண்டு போறது. அப்ஸ்டோக் ஆஃப் த விங்ஸ், அப்ஸ்டோக் ஆஃப் த விங்ஸ் அண்ட் பேக்வர்டு ஸ்டோக். ரொம்ப முக்கியமான கேள்வி. பெக்டோரியல்ஸ் மைனருடைய வேலைன்னா அப்ஸ்டோக் அண்ட் பேக்வர்ட் ஆஃப் த ஸ்டோக். அப்ஸ்டோக்னா இறகுகளை மேல் நோக்கி தூக்குவதற்கு. முடிஞ்சு வச்சா, அப்ப இறகுகளை கீழ் நோக்கி இறக்குறதுக்கு என்னது, மைனர் போல இந்த இடத்துல மேஜர் போட்டுக்கோங்க. அவ்வளவுதான் ஆன்சர். சரி, இது எல்லாம் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தா எல்லாரும் எழுதிருப்பீங்க. மோஸ்ட்லி இந்த கொஸ்டின் தான் நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. நான் இந்த 2 கொஸ்டின் கேட்டிருந்தா எல்லாரும் கரெக்டா பண்ணிருப்பீங்க. இப்ப ஏன் சார் கேட்கலன்னா, இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது. தெரியாத ஒரு விஷயத்த நான் சொல்லணும், அதுக்கு தான் இந்த கொஸ்டின். பெக்டோரியல்ஸ் மைனருக்கு என்ன மசில்ஸ், இந்த அப்ஸ்டோக்கு என்ன மசில்ஸ்னா பி ஆப்ஷன், எலிவேட்டர் மசில்ஸ் இன்வால்வ் ஆகும் ஃபங்க்ஷன். சரி சார், அப்ப மைனருக்கு சொல்லிட்டீங்க, அப்ப மேஜருக்கு ஒரு மசில் இருக்கும்ல சார், அதான் இது ஆன்சர். டிப்ரெசர் மசில் தான் மேஜர், பெக்டோரியல்ஸ் மேஜர். அவ்வளவுதான் சார். ஒரு இந்த மசில்ஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்டா, இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா 43, 44, இதை தாண்டி எந்த டிஆர்பிலையும் கேட்க முடியாது. இவ்வளவுதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுலதான் இருக்கு கொஸ்டின்ஸ் ஃபியூச்சர்ல. ரைட், அடுத்த கொஸ்டின். ஸோ ஆன்சர் இதுக்கு என்னன்னா பி சார். அடுத்த 44 பார்த்துட்டோமா. அடுத்த 45 ஏர்லியஸ்ட் ஜாலெஸ் வெர்டிபிரேட்ஸ். ஜாலஸ்ன்னு சொன்னாவே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது என்ன, ஏக்னேத்தா. அப்ப இதுல என்ன கேட்டிருக்கேன்னா கொஞ்சம் ஏக்னேத்தா எல்லாரும் எழுதிருவீங்க. அது எந்த கேட்டகரியோட, ஆஸ்ட்ரோகார்டன் வரும். ஏன்னா இது நம்ம சிலபஸ்ல ஸ்பெசிஃபிக்கா உண்டு, சிலபஸ்ல ஸ்பெசிஃபிக்கா இந்த டாபிக் உண்டு. அதுக்காக தான் கரெக்டா இந்த இதுல நான் கொஸ்டின் கேட்டிருக்கேன். சிலபஸ்ல வந்து the general characteristics of Agnatha within bracketல ஆஸ்ட்ரோகார்டம் அண்ட் சைக்ளோடம்ஸ். ஏன்னா சைக்ளோடம்ல நிறைய தடவை நான் கொஸ்டின் கேட்டேன்.
அதுக்காக இந்த கொஸ்டின் இப்போ எடுத்தேன் நான். பெட்ராமைசான். சரியா? அதுதான் இது சிலபஸ்ல வித்தின் பிராக்கெட்ல இருக்கிறவாறு ஒரு கொஸ்டின் செட்டர் அந்த ஆப்ஷன் வர்ற மாதிரி தான் கொஸ்டின் எடுப்பாரு. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் நானும் எடுத்திருக்கேன். சரியா? இது நம்ம சிலபஸ்ல உள்ளது வந்து ஆஸ்காடோம் இருக்கு, பிளக்காடோம் இருக்கு. பிளக்காடோம்னு இது வந்து என்னன்னு உங்களுக்கு தெரியும். இதான் நாண்டோஸ்டோம்ஸ் சொல்லக்கூடியது. இது ஏக்னேத்தா. சரியா? நெக்ஸ்ட் இது 2 வரவே வராது. இதுதான் ரிஜெக்ஷன் மெத்தடு. இந்த 2 வரவே வராது. அப்ப இதா முடிஞ்சு வச்சு. இது ஏர்லியஸ்ட் நாண்டோஸ்டோம்ஸ் எது? ஏ ஆப்ஷன். சிலபஸ்ல இருக்கு பாருங்க. ரைட். இது மோஸ்ட்லி இது எப்ப எந்த ஈரால வந்ததுன்னா பேலியோசோயிக் ஈரால இருந்தது சார். பேலியோசோயிக் ஈரா அந்த டைம் ஸ்கேல்ல பேலியோசோயிக் ஈரா. அடுத்த 46 லிவிங் ஃபாசில்ஸ். இது ரொம்ப முக்கியம் தான். ஸ்பினோடான் ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதெல்லாம். ஸ்பினோடான் ஏன் இதுக்கு வந்து ஸ்பெஷலா இந்த கொஸ்டின் கேட்டேன்னு சொன்னா இது சப் கிளாஸ் வந்து டயாப்சிடே. இதோட சப் கிளாஸ் என்ன சார் வரும்னு கேட்டா டயாப்சிடா அப்படின்னு சொல்லுவோம்னு நினைக்கிறேன். டயாப்சிடா. சரியா? ஆர்டர் ரெண்டாவது ஆர்டர்ல வரும். அது நான் வச்சுங்க. ரெண்டாவது இந்த இதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்றேன் சார். இந்த இதுக்கு எக்ஸாம்பிள் செகண்ட் ஆர்டர்ல வரும். ரேங்கோசெஃபாலை CHOCE வரும் நினைக்கிறேன். CEPHALIA. ரேங்கோசெஃபாலை ஆர்டர். சரியா? இந்த ஸ்பினோடான். ஏன்னா இந்த லிவிங் ஃபாசில்வாக அட்லீஸ்ட் இந்த சப் கிளாஸும் ஞாபகம் வச்சுக்கணும், ஆர்டரும் ஞாபகம் வச்சுக்கணும். கொஸ்டின் கேட்டா கேட்க வாய்ப்பு இருக்கு. அதுக்காக சொன்னேன். சரி ரைட். அடுத்த 47 விச் ஆஃப் தட் ஜார்டு சஸ்பெண்ட். இது நம்ம சிலபஸ்ல இருக்கு. அதனாலதான் அதுல ஒரு கொஸ்டின் எடுத்தேன். நம்ம சிலபஸ்ல ஸ்பெசிஃபிக்கா இது சொன்னவாக தான் இதுல ஒரு கொஸ்டின் எடுத்திருக்கேன் நான். ஏன்னா இந்த இதுல இருந்து 1 2 3 4 இந்த 4ல இருந்து ஒரு கொஸ்டின் சப்போஸ் எந்த ஒரு எக்ஸாம்ல இருந்தாலும் இந்த 4ல தான் ஒரு கொஸ்டின் எடுப்பாரு. ஏன் சார் இந்த கொஸ்டின் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டா விச் டைப் ஆஃப் த ஜா சஸ்பென்ஷன் ஃபவுண்ட் இன் தட் சைமீரியா. இது ரொம்ப ஃபெமிலியர் சைமீரியா. அதே மாதிரி ஆன்சர் வந்து இதுக்கு பி. இந்த ஹோலோஸ்டிலுக்கு வந்து இது மட்டும் வராது. இன்னொன்னு லங் ஃபிஷ்ஷும் இதுல தான் வரும். சப்போஸ் கொஸ்டின் இதை தாண்டி இங்க லங் ஃபிஷ் போட்டாலும் இது ஆன்சர். ஏன்னா லங் ஃபிஷ் ரொம்ப ஃபெமிலியர் பாத்தீங்களா, அதுக்காக சொன்னேன். சரி, அடுத்தது கிளாஸ் ஸ்னேக். ஸோ பி இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். அடுத்த கிளாஸ் ஸ்னேக் சார். கிளாஸ் ஸ்னேக் வந்து ஆன்சர் வந்து ரொம்ப பேர் வந்து ஸ்னேக்குன்னு சொல்லிட்டேன். அப்ப பாய்சனஸா நான் பாய்சனஸ் திங்கிங்லேயே தான் இருப்பீங்கன்னு சொல்லி தான் இந்த கொஸ்டின் கேட்டேன். எல்லாரும் நான் பாய்சனஸ் ஸ்னேக் போட்டாலும் போட்டிருப்பீங்க. இதுதான் நீங்க மேக்சிமம் ஆப்ஷன் எடுத்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆன்சர் நான் பாய்சனஸ் லிசர்ட். அதுக்காக இந்த கொஸ்டின் எடுத்தேன். சரியா? இது வந்து லெக்லெஸ். கிளாஸ் ஸ்னேக் வந்து லெக்லெஸ், கால்கள் இருக்காது. சரியா? இது ஏன் சார் கிளாஸ் ஸ்னேக் அப்படின்னு சொல்றாங்க? இது நான் பாய்சனஸ் லிசர்ட் தான். இது ஒன் டைப் ஆஃப் ஸ்னேக் மாதிரி இருக்கும். லிசர்ட் வந்து கால்கள் இருக்கும், ஸ்னேக்குக்கு கால்கள் இருக்காது. அதே தான், அதான் லெக்லெஸ்ன்னு சொல்லிட்டேன். இது ஏன் சார் கிளாஸ் ஸ்னேக்னு பேர் வச்சிருக்காங்கன்னு கேட்டா இந்த டெய்ல் வந்து இருக்கு பாத்தீங்களா, இந்த லிசரோட டெய்ல் வந்து ஈஸிலி டு புரோக்கன், அடிக்கடி வந்து உடஞ்சிருமா அதோட டெய்ல். அதுக்காக தான் கிளாஸ் ஸ்னேக்னு பேரே வச்சிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு இது. ரைட். ஸோ அடுத்தது கோட். இதுவும் சில பேர் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. ஆன்சர் வந்து ஏ தான் கரெக்ட் ஆப்ஷன் சார். இதில் நான் 2-3 தடவை இதை நல்லா ரெஃபர் பண்ணிட்டேன். பட் நம்ம மெட்டீரியல் படி பார்த்தா கொஞ்சம் ஆன்சர் மாறுற மாதிரி இருக்கும். மெட்டீரியல் ஒரு 5 இது நான் கொடுத்துருப்பேன். நான் இருக்கிற ஆப்ஷன்ல நான் சொல்லியிருக்கேன். சரியா? ஒரு 5 இது அது வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் கிட்னில வச்சு சொல்லியிருப்பேன். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இருக்கிற ஆப்ஷன்ல வச்சு நான் சொல்றேன். இது ஏ தான் கரெக்டா வரும். ஏ. சரி ரைட். அடுத்து ஏன்னா இதுல ஏன்னா சொல்லிடுறேனே. பி ஃபர்ஸ்ட் தான். இதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு சார். இ வந்து ஆக்சுவலா ஏ பி சி டி இ. சரியா? சோ இ ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோனெஃப்ரோஸ் பி. சரியா? ரெண்டாவது வந்து ஒபிஸ்டோனெஃப்ரோஸ் இ. ஆனா இது டி தான் இருக்கும், ஈன்னு இருக்கு. சரியா? ஆக்சுவலா ப்ரோனெஃப்ரோஸ் வந்து என்ன சொன்னா ஏர்லியஸ்ட் நெஃப்ரிக் ஸ்டேஜ். சரியா? ஒபிஸ்டோனெஃப்ரோஸ் எதை சொல்றோம்னா டு ஃபார்ம் ஃப்ரம் தட் எக்ஸ்டெண்டிங் த மீசோனெஃப்ரோஸ். நீங்க சில பேர் இந்த மீசோல எடுத்திருப்பீங்க. அதோடைய எப்படி சொல்றது, ஃபார்ம்டு ஃப்ரம் தட் எக்ஸ்டெண்டட் மீசோனெஃப்ரோஸ் தான் ஒபிஸ்டோனெஃப்ரோஸ். அப்ப அதுக்கு அடுத்து என்ன வரும்னா கண்டிப்பா மெட்டானெஃப்ரோஸ் தான் வரும் லாஸ்ட். ஏ.
சரியா? ஸோ ஆன்சர் வந்து ஏ இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். அடுத்தது ரெப்டைல் லைக் மேமல்ஸ். ஸோ ரெப்டைல் லைக் மேமல்ஸ் வந்து இதுவும் நீங்க வந்து ஆல் தி எபோவ் போட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆல் தி எபோவ் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆன்டி ஈட்டர் தான் சார் கேள்விப்பட்டிருக்கோம். இது என்ன சார் ஸ்கேலி, ஜெயிண்ட், ஸ்வினின்னு இருக்கு. மெட்டீரியல் ஒரு டயக்ராம் கூட இருக்கும். நீங்க எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. அதுக்காக இந்த கொஸ்டின் கேட்டேன். ரெப்டைல் லைக் மேமல்னு சொன்னாவே இது எக் லேயிங் மேமல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து எக் லேயிங் மேமல். அப்ப ஆன்சர் வந்து சி தான் கரெக்ட். ஸ்பின்னி ஆன்டி ஈட்டர் தான் கரெக்ட். இது போடாம எக்கிட்னான்னு போட்டிருந்தா ரொம்ப பேர் ஆன்சர் கரெக்டா எழுதிருப்பீங்களா என்னன்னு தெரியல. எக்கிட்னா தான் இது ஸ்பின்னி ஆன்டி ஈட்டருக்கு பேர் தான் எக்கிட்னா. சரியா? சரி சார். அப்ப இது என்ன சார்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷனு பாங்கோலின் சொல்லுவாங்க சார். இது வந்து PANGOL பாங்கோலின். இது ஸ்கேலி ஆன்டி ஈட்டர். பி வந்து என்னன்னா இந்த இடத்துல பி ஜெயின் ஆன்டி ஈட்டர். இது இட்ஸ் நாட் எ ரெப்டைல் லைக் மேமல். இது ரெப்டைல் லைக் மேமலே கிடையாது. மேபி சில பேர் இந்த ஆப்ஷன் எடுத்தீங்களான்னு தெரியல. நல்லா படிச்சிருந்தா. பட் அது வராது. இது மேமல் மாதிரி இருக்காது. நாட் எ ரெப்டைல் லைக் மேமல்ஸ். சரியா? சரி சரி. அடுத்தது 50. ஆன்சர் வந்து சி. அடுத்த கொஸ்டின் என்னது? மூவ்மெண்ட் த ஃபிஷ் பிட்வீன் த ஃபிஷ். எஸ். இது வந்து மைக்ரேஷன் ஆஃப் ஃபிஷ் கேட்டிருக்கேன். அனாட்ரமஸ்னு உங்களுக்கு தெரியும். அனாட்ரமஸ், கெட்டாட்ரமஸ் இது நிறைய தடவை நானே கேட்டிருக்கேன். அதுக்கு தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா கேட்கணும்னு சொல்லி தான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஆன்சர் பி சார். ஒருத்தர் கொஸ்டின் செட்டர் அனாட்ரமஸ், கெட்டாட்ரமஸ் கேட்கலன்னா இந்த கொஸ்டின் தான் சார் கேட்பார். இதுக்கு அடுத்த கொஸ்டினே கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. கெட்டாட்ரமஸ்னா என்ன மீனிங்? ஃப்ரெஷ் வாட்டர் டு சீ வாட்டருக்கு மூவ் ஆனா. அனாட்ரோமஸ்னா சீ வாட்டர் டு ஃப்ரெஷ் வாட்டருக்கு மூவ் ஆனா. இது என்ன சார்? ஆம்பிட்ரோமஸ் அப்படின்னா இதுல 2 டைப் இருக்கு சார். சப்போஸ் கொஸ்டின் இப்படி பிளைண்டா இப்படியும் கேட்கலாம். இதுல 2 கொஸ்டின் இருக்குது. இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் டீப்பா கேட்டனா இந்த கொஸ்டின் தான். என்னன்னா இன்னொன்னு வந்து என்னன்னா பொட்டாட்ரோமஸ், பொட்டமாட்ரோமஸ் சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து என்னன்னா ஓசினியோட்ரோமஸ், OCEANO ட்ரோமஸ். சரி, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னு என்ன சார் பொட்டாட்ரோமஸ், ஓசினியோட்ரோமஸ்னா இதுலயே இருக்கு. அதாவது ஃப்ரெஷ் வாட்டருக்குள்ளேயே ஃபிஷ் மைக்ரேட் ஆனா. The fish migrated within the fresh water. Fish migrated within the fresh water. அப்படின்னு சொன்னா பொட்டமாட்டோமஸ். அது ஓஷன் இதுலயே வந்துருச்சு, கடல். அப்ப ஃபிஷ் மைக்ரேட்டட் வித்தின் த சி, சீலயே மைக்ரேட் ஆகும். ஒரு சீக்குள்ளேயே சார், ஒரே கடலுக்குள்ளேயே மைக்ரேட் ஆனா இதுக்கு இந்த மாதிரி. இல்லைன்னா நல்ல தண்ணி இருக்கும் அதுல ஃப்ரெஷ் வாட்டருக்குள்ளேயே மைக்ரேட் ஆனா. இது ரெண்டையும் சேர்ந்துதான் நம்ம என்ன சொல்றாங்க ஆம்பி. அதுல அனாட்ரமஸ், கேட்டாட்ரமஸ் 2 அது தனி டோட்டலா. இவ்வளவுதான் சார். ஒரு மைக்ரேஷன் ஆஃப் ஃபிஷ்ன்னு கேட்டா இதுக்குள்ள கேட்கலாம், அது தாண்டி கேட்டா எக்ஸாம்பிள்ல கேட்கலாம். அவ்வளவுதான். அட் த ஹார்ட் இஸ் ஆப்சென்ட். இப்படிலாம் இருக்கா சார்? ஹார்ட் இல்லாம இருக்கா சார்? இருக்கு. பிராங்கியோஸ்டோமா. பிராங்கியோஸ்டோமாவா? எஸ். ஆக்சுவலா இதுல என்ன சொல்லிப்பானா சர்க்குலேட்டரி சிஸ்டம் பிரசன்ட். எதுல? பிராங்கியோஸ்டோமால சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்கும். பிறகு ஹார்ட் இல்லாமையா சார்? பிளட் வித்தவுட் ரெஸ்பிரேஷன். அதான் பிராங்கியோஸ்டோமாவோட இது ஸ்பெஷல். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிறது இந்த கொஸ்டின் எடுத்தது. ஸோ ஆன்சர் பி. அடுத்து 53 சின்சாக்ரம். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சார் இது. ஃபிளைட் அடாப்டேஷன் நம்ம சிலபஸ்ல உண்டு. ஃபிளைட் அடாப்டேஷன்ல அந்த மசில்ஸ் கேட்கலன்னா இந்த கொஸ்டின் தான் சார். மசில்ஸ் கேட்கலன்னா இந்த கொஸ்டின் தான் கேட்பாங்க. சின்சாக்ரம் இது என்ன சார்? இது வந்து மெயினா யாருக்கு தேவை? ஃபிளைட் அடாப்டேஷன் சொல்லிட்டேன், முடிஞ்சு வச்சு. அப்போ ஃபிளைங் பேர்ட்ஸ். இது எங்க சார்? சின்சாக்ரம். இது ஒரு ஸ்பெஷல்னா நத்திங். இது சின்சாக்ரம் போது நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் a skeletal system of bird. பறவைகளுக்கு ஒரு எலும்பு கூடு, ஒரு skeletal system தான் சின்சாக்ரம். இது வேற எந்த ஒரு அனிமலுக்கும் இந்த மாதிரி இருக்காங்க சார். இந்த போஸ்டீரியர், நான் சொல்றது நோட் பண்ணுங்க. The posterior thoracic vertebrates, posterior thoracic vertebrates are fused to form a complex bone. A posterior thoracic vertebrates are fused to form a complex bone that is we are called as synsacrum. It's a special characteristics of flying birds. அவ்வளவுதான். இதுல ஏதாவது கொஸ்டின் கேட்டா கேட்க வாய்ப்பு இருக்கு.
ரைட். வேற இதுல என்ன ஸ்பெஷல்? அவ்வளவுதான். வேற இதுல ஒன்றும் பெருசா சொல்ற மாதிரி இல்லை. அடுத்த கொஸ்டின் 54. த நம்பர் ஆஃப் ஜெனிரா இந்த செஃபலோகார்டேட்டா இல்ல ப்ரோகார்டேட்டால வரக்கூடியது. நம்பர் ஆஃப் ஜெனிரா கேட்டிருக்கோம். மொத்தமே இதுல ஆக்சுவலா 2 தான் இருக்கும். 2 ஜெனிரா தான். செஃபலோகார்டேட்டால மொத்தமே 2 தான் சார். 2 என்னன்னா உனக்கு தெரியும். ஒன்னு வந்து பிராங்கியோஸ்டோமா. பிராங்கியோஸ்டோமா அதான் என்னன்னா ஆம்பியாக்சஸ். 2 வந்து என்ன சார்னு கேட்டா செஃபலோகார்டேட்டால வரும். 2 எபிகோண்டரிஸ். இது பிராங்கியோஸ்டோமா ரொம்ப ஃபெமிலியர். இது கொஞ்சம் ஃபெமிலியர் கிடையாது. இவ்வளவுதான். மொத்தமே 2 தான். எபிகோண்டஸ் இது என்ன சார்? இது வித்தியாசமா இருக்கு. இட்ஸ் a member of the cephalocardiata. அப்ப 2 தான். 2 ஜெனிரா தான். ஏன் இதை கேட்டிருக்கேன்னு கேட்டா அந்த ஜெனரல் கிளாசிபிகேஷன் ஒரு டைட்டில் இருக்கும் சார். ப்ரோகார்டேட் கார்டேட்டால அதுல சப்போஸ் கொஸ்டின் கேட்க கிளாசிபிகேஷன் ஆரிஜின் இருக்கும். அதுக்காக பைலோஜினின்னு இருக்கும். அதுக்காக இந்த கொஸ்டின் கேட்டேன். ரைட். அடுத்து 55. இது கரெக்டா மேட்ச் ஆகும் சார். பாத்துக்கோங்க. 4வது ஆப்ஷன் கரெக்டா மேட்ச் ஆகும். சரி, ஏ ஆப்ஷன். சரியா? அடுத்து 56. இது நான் ஏற்கனவே அந்த ஸ்கல்ல வச்சே கேட்டிருக்கேன். போஸ்ட் அந்த சிங்கிள் நான் சொன்ன பாத்தீங்களா? இதுல வச்சு ஒரு கொஸ்டின் வரும்னு சொன்னேன் பாத்தீங்களா? அதை வச்சுதான் கேட்டிருக்கேன். ஆன்சர் சி. கண்டிப்பா இந்த டெம்போரல் ஃபோசியா வச்சு ஒரு கொஸ்டின் வரும். நான் அங்க கொஞ்சம் டீப்பா கேட்டிருக்கேன். இது ரொம்ப பேசிக்கா கேட்டிருக்கேன். ஸோ ஆன்சர் சி. 57. ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் தட் ஃபெதர்ஸ். இதுவும் இந்த ஃபெதர்ஸ்னு ஒரு டைட்டில் இருக்கு சார் அந்த பேர்ட்ஸ்ல. அதுக்காக இந்த கொஸ்டின் கேட்டேன். இந்த அப்பியர்ஸ் ஓவர் த யங் பேர்ட்ஸ். இது நீங்க படிக்காம ஆன்சர் கிராக் பண்ணலாம் சார் இந்த கொஸ்டினுக்கு. யங் பேர்ட்ஸ் அப்படின்னாவே முடிஞ்சு வச்சு. நியோனாவே முடிஞ்சு வச்சு. நியோனாவே யங் அப்படின்னு அர்த்தம். அப்ப ஆன்சரே தெரியாட்டா கூட இதுக்கு ஆன்சர் கிளிக் பண்ணிடலாம் சார். சில கொஸ்டின் அப்படித்தான் எடுக்கணும், வேற வழி கிடையாது. சரியா? ஸோ ஆன்சர் ஏ. இது என்ன சார்? மீசோஃபிட்டில் அப்படின்னு சொன்னா இது ஸ்மால் ஃபைன் ஹேர் லைக் ஃபெதர்ஸ். ஸ்மால் ஃபைன் ஹேர் லைக் ஃபெதர்ஸ். அடுத்தது டிலோப்டிரா. இது என்னன்னா ஸ்மால் சாஃப்ட் உல் மாதிரி இருக்குமா. சாஃப்ட் உல். 4வது ஆப்ஷன். இது என்ன சார்? லாங்னோன்னு சொல்லுது. இட்ஸ் a ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஃபெதர்ஸ் வித் சாஃப்ட் ஸ்ட்ரென்த்தா இருக்குமா. ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஃபெதர்ஸ் வித் சாஃப்ட் ஸ்ட்ரென்த். ரைட். அடுத்து 58. சார் சாஃப்ட் ஸ்ட்ரென்த் அந்த ஸ்ட்ரென்த் கொடுக்கும். சாஃப்ட் ஸ்ட்ரென்த். STRENGHT. ரைட். அடுத்த கொஸ்டின். த புக்லங் ரெஸ்பிரேஷனுக்கு புக்லங் மூலம் எக்ஸ்கிரீஷன் வந்து காக்சல் கிளாண்ட். எது சார்னு கேட்டா பெரிபேட்டஸ். பெரிபேட்டஸ் தான். ரெஸ்பிரேஷனுக்கு வந்து புக்லங்கு, எக்ஸ்கிரீஷன் வந்து காக்சல் கிளாண்ட். இட்ஸ் a connective link between the annelida arthropoda. கேட்கலாம் கொஸ்டின். annelida arthropoda. ரைட். அடுத்தது 59 நான் கடைசியில சொல்றேன். 60வது கொஸ்டின் பாருங்க. 60 வந்து the venom of the cobra. சப்போஸ் வந்து பாய்சனஸ் ஸ்னேக் எக்ஸாம்ல நம்ம சிலபஸ்ல பாய்சனஸ் நான் பாய்சனஸ் இருக்கு. பேசிக்கா கேட்டா எது பாய்சனஸ் எது நான் பாய்சனஸ் கேட்கலாம். அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டமா கேட்டா அதோட கேரக்டரை சொல்லிட்டு இது என்ன டைப் ஆஃப் ஸ்னேக்னு கேட்கலாம். சரியா? அதுக்கடுத்து வேற எப்படி கேட்கலாம்னா பைட்டிங் டைப் வச்சு இது பாய்சனஸா நான் பாய்சனஸ்னா கேட்கலாம். அதுக்கடுத்து நியூரோடாக்சிக்கா ஹீமோடாக்சிக்கா கேட்கலையோ இல்ல இந்த ஹீமோடாக்சிக்கா இந்த 2ல ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இவ்வளவுதான் சார். இதுக்கு மேல கொஸ்டின் வராது. சரியா? சோ கோப்ரா இது சொல்றேன்னு சொல்லிட்டேன்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் அடுத்த கிளாஸ் போனேன். நியூரோடாக்சின் ஹீமோடாக்சின். சரியா? ஸோ நியூரோடாக்சின் அப்படின்னு வந்து இது நாட் ஓன்லி கோப்ரா, ஈவன் தட் டைகர் ஸ்னேக், சி ஸ்னேக். சார் சி ஸ்னேக்லாம் நம்ம நான் பாய்சனஸ் நினைப்போம். சி ஸ்னேக் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இது நான் பாய்சனஸ் நினைப்போம். அது பாய்சனஸ் ஸ்னேக். இது வந்து நியூரோடாக்சிக் இஸ் ஆன்சர். சரியா? அடுத்தது 59வது கொஸ்டின். 59க்கு நான் கீ வந்து எண்டோஸ்டைல் சொன்னா ஆன்சர் எண்டோஸ்டைல் கிடையாது சார். ஆன்சர் நான் முதல்ல சொன்னதான் சார் கரெக்ட். பி தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? இதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா நான் திரும்ப வந்து அனலைஸ் கம்ப்ளீட்டா 2-3 புக்கம் பார்த்து அனலைஸ் பண்ணிட்டேன். இது பி தான் கரெக்ட் ஆப்ஷன். நம்ம ஃபர்ஸ்ட் பி தான் போட்டேன். இப்ப ரொம்ப பேர் எனக்கு சில
சிலது சொன்னோன்னு எனக்கு கொஞ்சம் டவுட் ஆயிடுச்சு. இருந்தாலும் நான் இப்போ திரும்ப ரெஃபர் பண்ணியிருக்கேன். சரி நீங்களும் பாருங்க ஒன்ஸ். இதில் என்ன கேட்டிருக்கோம் சார் அப்படின்னு கேளுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாருங்க. டூரிங் த ரெட்ராகிரசிவ் மெட்டமார்போசிஸ் தட் அசிடியன், இதுலயே ஒரு கொஸ்டின் இருக்கு. அசிடியன் என்ன டைப் ஆஃப் மெட்டமார்போசிஸ்? ரெட்ராகிரசிவ் மெட்டமார்போசிஸ். த ஸ்ட்ரக்சர் indicative of chordate affinity are aborted except. இது என்ன மீனிங் புரியுதான்னு தெரியல உங்களுக்கு. அதாவது இதுல என்ன சொல்ல வரேன்னா, இந்த கார்டேட் தன்மையை சுட்டி காட்டும், நான் தமிழ்ல சொல்றேன் பாருங்க, சரியா? கார்டேட்னா உங்களுக்கு தெரியும், முதுகெலும்பி தன்மையை சுட்டி காட்டும் அமைப்புகள் அனைத்தும் அழிந்து விடுகின்றன. எப்ப ரெட்ராகிரசிவ் மெட்டமார்போசிஸ் போது கார்டேட் கேரக்டர் அனைத்தும் அழிந்து விடுகிறது. எதை தவிர? இது ஆன்சர். எதை தவிரனா ஆன்சர் பி தான் கரெக்ட் ஆன்சர் சார். இது என்ன சார் ஓட்டோசிஸ்னு என்ன சார்னு கேட்டா எழுதுங்க, நான் சொல்றது எழுதுங்க. இட்ஸ் a larval stage of eye. Many otocysts found in that invertebrates. Larval stage of eye. Many otocysts found in that invertebrates. சரியா? ஏன்னா நம்ம சிலபஸ்ல ரெட்ராகிரசிவ் மெட்டமார்போசிஸ் இருக்கிற வகை அதுல கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. இதுல என்ன சொல்ல வரேன்னா, இந்த கார்டேட் தன்மையை சுட்டி காட்டக்கூடிய அந்த அமைப்பு எல்லாமே அழிந்து விடுகிறது. எதை தவிர எது மட்டும் அழியாது அப்படின்னு கேட்டா இதுவும் அழிஞ்சிடும் ஆக்சுவலா. ஏன்னா எண்டோஸ்டைல்னா கார்டேட் கேரக்டர், நோட்டோகார்ட் கார்டேட் கேரக்டர். ஐல பர்டிகுலரா அழியும், பட் இது மட்டும் ஒரு எக்ஸப்ஷன் கேஸ். இது இருக்காது. இதே மாதிரி நான் ஒரு லிஸ்ட் போட்டிருப்பேன் பாருங்க, அது நல்லா படிங்க. அசிடியன் டேட்போல் லார்வா டெவலப் ஆகும்போது, ரெட்ராகிரசிவ் மெட்டமார்போசிஸ் நடக்கும்போது என்னென்னலாம் கேரக்டர்லாம் டிஸப்பியர் ஆகுது அப்படின்னு ஒரு மெட்டீரியல் பக்காவா பாயிண்ட் பை பாயிண்டா போட்டிருப்பேன். கொஸ்டின் அதுலயும் கேட்கலாம், நானே நிறைய தடவை அதில் கேட்டிருக்கேன். சில இது மட்டும் சொல்றேன். இந்த டூனிகேட்ஸ் ஆர் ஹெர்மா ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். The dorsal tubular nerve cords, it will be said. I mean, axial skeletal filaments of notochords, pharyngeal gill slits, tails are supported by the notochords. இது எல்லாமே முக்கியமான கேரக்டர்ஸ் ஃபார் அசிடியன் டேட்போல் லார்வா. இந்த கேரக்டர் இருக்கிறவாக தான் நம்ம இதை கார்டேட், அதாவது ப்ரோ கார்டேட்லயே வச்சிருக்கோம். சிம்பிளா சொன்னார அசிடியன் லார்வா நிறைய கார்டேட் கேரக்டர் இருக்குது. அது மெட்டமார்போசிஸ் ரிவர்ஸ் அந்த மெட்டமார்போசிஸ் முடிஞ்ச டெவலப்மெண்ட் ஆன பிறகு அடல்ட் ஆகும்போது நிறைய கார்டேட் கேரக்டர் டிஸப்பியர் ஆகுது. ஒரு கொஸ்டின் செட்டர் எப்படி கேட்பாருன்னா, என்னென்ன கார்டேட் கேரக்டர்லாம் டிஸப்பியர் ஆகுது, இதுதான் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. நானே நிறைய தான் கேட்டிருக்கேன். சரியா? இதுல எக்ஸப்ட்னு கேட்டவாக ஆன்சர் இதுதான் சார். மற்றதெல்லாம் டிஸப்பியர் ஆயிடும் சார். மற்றதெல்லாம் டிஸப்பியர் ஆயிரும். அதுக்காக இது கடைசியில சொல்றேன்னு சொன்னேன். ரைட். ஆன்சர் இது மார்க் சப்போஸ் பி போட்டிருந்தா ஒரு மார்க் போட்டுக்கோங்க, சி போட்டிருந்தா ஒரு மார்க் குறைச்சிக்கோங்க. சரியா? ரைட் சார், டைம் ஆகுது. இது அடுத்தது 2வது யூனிட். ஃபர்ஸ்ட் யூனிட் 60 வருஷம் முடிஞ்சு. இது கொஸ்டின் ஃபுல்லா ரொம்ப சிம்பிள் தான், கொஞ்சம் கடகடனா பார்த்துருவோம். 61 ரெட் காட்டன் பக்ஸ். இது ஆன்சர் ஹெமிப்டெரா. ஏ இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். 62 த லார்ஜஸ்ட் ஆர்டர் ஆஃப் த இன்செக்ட். ஏன்னா இதுல ஃபர்ஸ்ட் டைட்டிலே வரும் இந்த சிலபஸ். ஃபர்ஸ்ட் டைட்டில் the characteristics classification of insect up to order level அப்படின்ட்டு கொடுத்துருக்கேன். அப் டு ஆர்டர் லெவல் கொடுக்கும்போது நீங்க அட்லீஸ்ட் ஒரு இன்செக்ட் சார், நான் படிக்கும்போது நான் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இன்செக்ட் சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா, அந்த இன்செக்டா அதுல ஆர்டர் லெவல்ல கொஞ்சம் நல்லா பாத்துருங்க சார். அது ஃபுல்லா செகண்ட் யூனிட்ல கவர் ஆகும். இன்செக்ட் மட்டுமாவது ஆர்டர் லெவல்ல பாருங்க. மற்றது பாக்குறீங்களோ பார்க்கல, பெக்குலியர் கேஸ் மட்டும் பாருங்க. இன்செக்டா இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு மட்டும் கொஞ்சம் ஆர்டரை நல்லா பாத்துருங்க. அது நம்ம மெட்டீரியல் 2 பக்கத்துக்குள்ளதான் கொடுத்துருப்பேன். முக்கியமானது அவ்வளவு ஞாபகம் வச்சிருக்க முடியாது. சரியா? முக்கியமான அந்த ஃபெமிலியர் ஏதாவது இன்செக்ட் இருந்தா அது மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஆன்சர் சி. அடுத்தது இந்தியன் பீ கீப்பிங். இதெல்லாம் டைரக்டா உள்ள கொஸ்டின் தான். நிறைய தான் அப்படியே மெட்டீரியல் இருந்து தான் எடுத்தது சார். பி இஸ் கரெக்ட் ஆப்ஷன். ஏபிஸ் மெலிஃபரா. சி இஸ் கரெக்ட் ஆப்ஷன். 64. இது கீ மாறி இருந்தது சார். இது கீ, அதாவது சர்ப்ளஸ் ஹனி எங்க ஸ்டோர் பண்ணா சூப்பர் சேம்பர்ல தான் சார் ஸ்டோர் பண்ணிக்கும். இதான் ஹனி சூப்பர்னு சொல்லுவாங்க, சூப்பர் சேம்பர்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஹனி சூப்பர்னு சொல்லுவாங்க. இது என்ன சார் ப்ரூட் சேம்பர் பிற எதுக்கு சார்னு கேட்டா, இது கியூன் லேட் எக். இங்கதான் ஏன் போத் இது வராது நான் சொல்ல வரேன். ப்ரூட்னாவே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும், அங்கதான் எக் லே பண்ணும் கியூன். த ப்ரூட்ஸ் ஆர் அதே மாதிரி இட்ஸ் வில் பி எக்லே பண்ணி கேட்ச் அவுட் பண்றது எல்லாமே இங்க தான். சரியா? ஸோ ரீச் இன்டு தட். ஸோ அப்போ அது ஆப்ஷன் வராது. ஸோ ஆன்சர் பி.
இது வந்து நத்திங், பாட்டம்னாவே அது ஃப்ளோர் ஆஃப் த ஹைவ், அந்த ஹைவ்ல ஃப்ளோர் கீழே இருக்கும்போது அது. ரைட், அடுத்தது லீவ்லோஸ். இதுல தான் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து வெறும் ஆப்ஷன் இருந்துச்சு, இல்லாம இருந்திருக்கும். பட் எனிவே பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் சில பேருக்கு. சுக்ரோஸ் கிடையாது ஆன்சர், லீவ்லோஸ் ரொம்ப முக்கியமானது சார். ஏன்னா மேக்சிமம் வந்து சில பேர் சுக்ரோஸ் தான் போடுவீங்க ஆன்சர். ஏன்னா ஹனினாவே அது நல்லா இனிப்பா இருக்கு, அப்ப சுக்ரோஸ் தான் நினைப்பீங்க. கிடையாது, ஆன்சர் வந்து லீவ்லோஸ். அதுக்காக இந்த கொஸ்டின், அதுக்காக தான் இந்த கொஸ்டின் நான் கேட்டிருந்தேன். சி இஸ் கரெக்ட் ஆப்ஷன். அடுத்த 67 லாஸ்ட் இஸ் கரெக்ட் ஆப்ஷன் சார். 67, 68 இதுவும் டைரக்ட் கொஸ்டின் தான், ரீலிங். 69 கரெக்டா மேட்ச் ஆகும், பி ஆப்ஷன் கரெக்டா மேட்ச் ஆகும். 70 இட்ஸ் a muscardines of fungal disease, சில்கோம் சார். சில்கோம், பாம்பிக்ஸ் மோரி, மெயினா பாம்பிக்ஸ் மோரி இல்லைன்னா ஏபிஸ், இந்த ரெண்டுல இருந்து டிசீஸ்ல ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஐபிஎம்ல வந்து கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின் வரும், மறந்துடாதீங்க சரியா. மெயின் எய்ம் லாஸ்ட் ஆப்ஷன். அடுத்தது இது பொட்டானிக்கல் கண்ட்ரோல், அது சரி. அதுமாதிரி கண்ட்ரோல் மெஷர்ஸ்ல வந்து இது என்ன டைப் ஆஃப் கண்ட்ரோல் மெஷர்ஸ்? சில பேர் பயாலஜிக்கல் போட்டிங்களான்னு தெரியல, நீம்னு போட்டாச்சு, அப்ப நீம்னு போட்டாவே அது பயாலஜிக்கல் அப்படின்னு போட்டிங்களதுல ஆக்சுவல் கரெக்டா சொன்னா அது பொட்டானிக்கல்ல வரும் சரியா. ரைட், அடுத்தது செகண்ட் ஜெனரேஷன் இன்செக்டிசைட் டிடிடி. பயாலஜிக்கல் சுகர் கேன், இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின் தான் சார். எல்லாமே இதில் மோஸ்ட்லி டைரக்ட் கொஸ்டின்ஸ் கரெக்டாக தான் வைப்பாங்க. பாருங்க ஐபிஎம்ல 2 கொஸ்டின் கேட்டேன், ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது. போத் ரெண்டுமே வரும் சார், பியும் வரும் சியும் வரும் கண்டிப்பா. ஐபிஎம்ல வந்து என்ன கொஞ்சம் அலைன்மெண்ட்லாம் மாறி இருக்கு. அடுத்தது 76, இது வந்து ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். இதுல எதுக்கு ரிலேட்டடா பயாலஜிக்கல் கண்ட்ரோல் சொல்லியிருக்கோம். பயாலஜி கண்ட்ரோல் சொன்னாவே இன்செக்டிசைட் வரவே வராது, மற்றது எல்லாமே வரும். அப்ப ஆன்சர் வந்து லாஸ்ட் ஆப்ஷன். அடுத்தது ஸ்பான்ஜுலா, இது வந்து ஃபங்கல் டிசீஸ் சார். அடுத்த இது கீ மாறி இருந்தது சார். ஆக்சுவலி இந்த டெம்பரேச்சர் தான் கொடுத்தேன், இந்த டெம்பரேச்சர்ல அவ்வளவுதான் சிக்கே இறந்துரும். 37 தான் கரெக்ட் ஆன்சர் சரியா. கீ மாறி இருந்தது, இதுவும் கீ மாறி இருந்தது. லாஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர். இதெல்லாம் நல்லா படிச்சாதான் எழுத முடியும், இல்லைன்னா எழுதுறதுக்கு வாய்ப்பே இல்லை. லாஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். இதுவும் டைப்பிங் மிஸ்டேக், கீ மாறி இருந்தது. அடுத்தது ரியரிங் ஆஃப் த எக், தட்ஸ் அ லேயர். ரொம்ப சிம்பிள் கொஸ்டின், எல்லாரும் கரெக்டா எழுதிருப்பீங்க. இதுல டைப்பிங் மிஸ்டேக் சார், இது டைப்பிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. இன்கரெக்ட்னு போடுறதுக்கு அது இன்னும் வந்து டைப்பிங்ல இல்ல. ஆக்சுவலா கொஸ்டின் வந்து இன்கரெக்ட்னு இருக்கணும், அப்பதான் ஆன்சர் என்ன வரும். நீங்க ரொம்ப பேர் கரெக்ட்னு சொன்னோன்னா இதை தூக்கி இருப்பீங்க சார். எல்லாரும் இந்த இது பிளாச், ஊரே எழுதுற கொஸ்டின் பிளாச்சரியா பாக்டீரியல் டிசீஸ் முடிஞ்சு, இது என்னன்னே தெரியாது, இதுன்னு தெரியாது, இதுன்னு தெரியாது கரெக்டா. அதுக்காக இந்த கொஸ்டினே நான் கேட்டேன், ஏன்னா இது வந்து ஃபங்கல் ஞாபகம், இது ஃபங்கல். ஸோ இதுவும் கரெக்ட் தான். இது என்ன மீனிங், இந்த கில்லிங் அண்ட் பிபி ஆஃப் தட் குக்குன். இதே மாதிரி இந்த ரீலிங்னு ஒரு கொஸ்டின் கூட கேட்டிருந்தானே. ஒரு கொஸ்டின், எத்தனாவது கொஸ்டின் இருக்கு பாத்தீங்களா, 68. இது 81. இதெல்லாம் வந்து அந்த ப்ரொசீஜர்ல வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் கரெக்ட், எல்லாம் இந்த 3மே கரெக்ட் சார். இது ஒண்ணுதான் ராங். ஊசி ஃபிளை, ஊசி ஃபிளை வந்து ஆக்சுவலா ஹைம்னாப்டரால வராது, அதுல டிப்தீரியால வரும். நம்ம ஹவுஸ் ஃபிளை இருக்கு பாத்தீங்களா சார், ஹவுஸ் ஃபிளை டிப்தீரியால தான் வரும். ஃபிளைல வரக்கூடிய ஃபிளை எல்லாமே டிப்தீரியா. நீங்க இதை வச்சே கண்டுபிடிச்சிருக்கலாம், இங்க என்னடா ஹைம்னாப்டரா இருக்கு அப்படின்னா. அந்த அளவுக்கா சார் நாங்க படிச்சோம் சார். யூஜில இதை விட கஷ்டம் சார். உங்க சிலபஸ் ஒண்ணுமே இல்லை. யூஜி இப்ப எழுதி பாஸ் பண்ணிருக்காங்களா, இன்வெர்டிபிரேட்டா தனி ஒரு யூனிட், கார்டேட்டா தனி ஒரு யூனிட், 2 யூனிட். அவங்க அவ்வளவு படிப்பாங்க, அப் டு கிளாஸ் ஆர்டர் லெவல்ல. நம்மளுக்கு அந்த அளவுக்கு கிடையாது, சிலபஸ் ஈஸி தான். ரைட், அடுத்தது எஸ், எத்தனை லார்வல் ஸ்டேஜ்? 5 ஸ்டார். இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின். அடுத்த நியூலி கேட்ச் லார்வா வந்து ஆல், இது எல்லாமே சொல்லலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டானது சார். த நியூலி கேட்ச் லார்வா ஆஃப் த சில்காம், ஆல்தேபோன் போட்டோடனே கொஞ்சம் யோசிச்சிருக்கணும் சரியா. இது ரொம்ப பேர் நம்ம மேக்ஸிமம் இது படிச்சிருக்க மாட்டீங்க, மேக்ஸிமம் இதை சில பேர் படிச்சிருக்க மாட்டாங்க சரி. அதுக்காக இந்த கொஸ்டின் கேட்டேன் நான். எல்லாமே வரும் சார், மைண்ட்ல வச்சுக்கோங்க. சில பேர் ஆண்ட்லாம் வருமா அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிருப்பீங்க சரியா. ஏதோ ஒன்று ஏயோ டியோ போட்டு சியோ போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரைட், அடுத்த பெஸ்டிசைட் மேனேஜ்மெண்ட், இது படிச்சாதான் மெட்டீரியல் இருக்கு. லாஸ்ட் ஆப்ஷன் இது நான் மெட்டீரியல் இருக்கு ஈஸி. இது எல்லாரும் கண்டிப்பா எழுதிருப்பீங்க. நான் வி ஷேப்டு கட்டுன்னு சொன்னாவே நான் ரைனோசராஸ் பீட்டில் ரொம்ப முக்கியம் சார், நான் நிறைய தடவை கேட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். ரைட், அடுத்தது 86 ஹையஸ்ட் மில்க் ஈல்டு, சி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். 87
இது வந்து மில்க் அண்ட் ட்ரவுட் டுவெல் ஃபங்க்ஷன் வந்து சி. டவுட் வரும்னு சொல்லி தான் எங்க அப்படின்னு ராஜஸ்தான் ஸ்பெசிஃபிக்கா சொல்லிட்டேன் நான். ரைட்டா? அடுத்தது மில்க் பிரெட் ஆஃப் சிந்தி, இது வந்து ரெட் சிந்தி, பி இஸ் கரெக்ட் ஆப்ஷன். அடுத்த நாட் த கல்ச்சரல் ப்ராக்டிஸ் ஆஃப் தட் நாட், அப்ப இது வந்து இதுல வராது, ஹேண்ட் பிக்கிங் வராது, மற்றதெல்லாம் வரும். நெக்ஸ்ட் NCIPM எங்க சார் இருக்கு? நியூ டெல்லி. இது படிச்சா மட்டும்தான் எழுத முடியும். இதுவும் கீ மாறி இருந்ததுன்னு நினைக்கிறேன் சார். பி இஸ் கரெக்ட் ஆப்ஷன். பி இஸ் கரெக்ட் ஆப்ஷன். கீ மாறி இருந்தது. இது படிக்காம எழுதவே முடியாது, மெட்டீரியல் இருக்கு, அங்கங்க இருக்கும், படிச்சா மட்டும்தான் எழுத முடியும். சரியா? அடுத்தது பிரெட் போர்ட் நாட் சிம்டம், இது கொஞ்சம் படிக்கணும். ரைஸ் சி இஸ் கரெக்ட் ஆப்ஷன். அடுத்த புழு பீட்டில், இது வித்தியாசமானது, இது பெஸ்ட். பல்சஸ் அண்ட் சீரியல்ஸ் நம்ம சிலபஸ்ல இருக்கிறவா இந்த கொஸ்டின் கேட்டிருக்கேன். இது மேக்ஸிமம் இந்த பல்சஸ்ல பயங்கரமா அஃபெக்ட் பண்ணும், அதுக்காக இந்த கொஸ்டின் கேட்டேன். பி இட்ஸ் நாட் எ கல்ச்சர் ப்ராக்டிஸ், இதுவும் அதே தான். ட்ரையிங் வந்து அந்த கேட்டகரியில் வராது. ரைட்டா? அடுத்தது த சூஸ் த கரெக்ட், இதுவும் அந்த கல்ச்சர் ப்ராக்டிஸ்ல தான் வரும். அதாவது எதுல வரும்னா இது எல்லாமே பெஸ்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ராட்டஜி, பிசிக்கல், மெக்கானிக்கல், கெமிக்கல், பயாலஜிக்கல், IPM. ஸோ IPM வந்து கன்ஃபார்மா ஒரு சார் அவங்க மீட் பண்ணுங்க. IPM வந்து கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின் வரும். அப்படி இல்லைன்னா பிசிக்கல், மெக்கானிக்கல், கெமிக்கல், பயாலஜிக்கல்ல வரும். அதனாலதான் இந்த கொஸ்டின் நான் கேட்டேன். ஸோ ஆன்சர் வந்து லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட், ஆல் த எபவ். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து 96 வந்து இதுவும் இன்செக்டிசைட் யூஸ் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஸ்டோர்டு கிரைன்ஸ், இது எல்லாமே தான் வரும் சார். ஆல் த எபவ், ஆல் த எபவ் வரக்கூடியது. அடுத்து 97 நொசிமா பாம்பிசிஸ், இது எல்லாரும் எழுதிருப்பீங்க, சில்கோம்ல வரக்கூடியது. இது வந்து ஃபெப்ரின். கண்டிப்பா சில்கோம்ல இருந்து டிசீஸ்ல இருந்து கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு சார். ஏன்னா நம்ம அதுல ஸ்பெசிஃபிக்கா அது நம்ம சொன்னவாக கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, பார்த்துக்கோங்க. சரியா? நம்ம சில்கோம் வந்து அது பெனிஃபிஷியல் இன்செக்ட்ல இருக்குது சில்கோம். அதுல பர்டிகுலரா நம்ம வந்து டிசீஸ்ன்னு வேற சொல்லியிருக்காங்க. எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் நீங்க எழுதிடுவீங்க அதோடைய சில்கோம் பொறுத்தளவு. சார் அவங்க மீட் பண்ணுங்க. ஸ்பெசிஃபிக்கா டிசீஸ் ஆஃப் சில்கோம்னு சொன்னவாக ஒரு கொஸ்டின் கண்டிப்பா டிசீஸ் ஆஃப் சில்கோம் தான் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்காக நான் திரும்ப திரும்ப சொல்றேன் நான். சரியா? ஹனிபியும் தெரிஞ்சுக்கோங்க. ஹனிபியில டிசீஸ் சொல்லல ஸ்பெசிஃபிக்கா சிலபஸ்ல. அதுல மேக்சிமம் அதோடைய எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ், அந்த ஹைவ் பத்தி அப்படிதான் கேட்பாங்க. ஸோ அப்போ கொஸ்டின் வந்து ஒரு டிசீஸ்ன்னு கேட்கும் போது கண்டிப்பா சில்கோம்ல ஒரு கொஸ்டின் டிஆர்பில இருக்கு, இப்பயே ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? மொத்தமே அதுல 5 கொஸ்டின் தான் சார் இருக்கும், 5 to 6 கொஸ்டின் இருக்கும், அவ்வளவுதான். அந்த ஊசி ஃபிளையும் வந்து எப்படின்னா அது வந்து இந்த பாக்டீரியா, ஃபங்கை அந்த மாதிரி வராம அது எந்த கேட்டகரியில் வரும்னு டிப்தீரியா, ஃபிளை, இன்செக்ட்ல வரக்கூடியது, அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அதுக்காக அந்த கொஸ்டின் நான் கேட்டது. அதுவும் இந்த சில்கோம் ரிலேட்டடா உள்ள விஷயம் தான். சரி. ஸோ ஆன்சர் வந்து அப்போ மொத்தமே ஒரு ஃபங்கல் டிசீஸ், வைரல் டிசீஸ், பாக்டீரியல் டிசீஸ், இந்த 3 மட்டும் படிச்சுக்கோங்க. ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மா டிஆர்பில வரும், மறந்துடாதீங்க. சரியா? ரொம்ப கஷ்டமா கேட்டா அதாவது என்ன பாக்டீரியா, ஃபங்கையா, வைரஸா கேட்பாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன சார்னு கேட்டா என்ன பாக்டீரியா, என்ன வைரஸ், என்ன ஃபங்கை. அதுக்கடுத்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொஞ்சம் கஷ்டமா கேட்கணும்னா சிம்டம் கொடுத்துட்டு இது என்ன டிசீஸ்ன்னு கேட்கலாம், அவ்வளவுதான். இதான் 3 கேட்டகரி. இந்த 3 கேட்டகரியில படிச்சுக்கோங்க, ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். அட் த மெயின் ப்ராடக்ட் ஆஃப் தட் பட்டர், இது வந்து பட்டர் மில்க். சரியா? சில பேர் இந்த ஆப்ஷன் எடுத்தீங்களான்னு தெரியல. ஆனா பட்டர் மில்க் தான் ஃபர்ஸ்ட் மெயின் ப்ராடக்ட் அப்படின்னு டூரிங் தட் பட்டர் ப்ராடக்ஷன்ல. பன்னீர், இது எல்லாரும் எழுதிருப்பீங்க, பி இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். விச் ஆர் த ஃபாலோயிங் ட்ரெடிஷனல் இந்தியன் டைரி பை ப்ராடக்ட், இதுவும் சில பேர் வந்து இந்த ஆப்ஷன் எடுத்தீங்களான்னு தெரியல. பட் லெஸ்ஸி தான் சார். நம்ம இந்தியா வந்து ட்ரெடிஷ்னல் இதெல்லாம் வந்து எதுல வரும்னா நம்ம எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ்ல வரக்கூடியது. டைரி ப்ராடக்ட் இருக்கு பாத்தீங்களா, டைரி ப்ராடக்ட். அதுமே டி ஆப்ஷன் தான் கொடுத்திருக்கீங்க. பட்டர் ஆயில் சார் கரெக்ட் கொடுத்தீங்க. கட்டி போட்றது தப்பா கொடுத்திருக்கீங்க சார், தப்புன்னு போட்டிருக்கீங்க. அப்படியே சி தான் கரெக்ட் ஆன்சர். அது தவறா இருக்கா கீழ? சார் ஆமா சார், பட்டர் ஆயில் வரல. எஸ் சார். இல்ல பட்டர் ஆயில் ஆப்ஷன் இல்லையா கொஸ்டின் இல்ல? பட்டர் ஆயில் நீங்க கரெக்ட்டா கொடுத்திருக்கீங்க சார். இல்ல இல்ல லஸ்ஸி தப்புன்னு போட்டிருக்கீங்க. இல்ல தெரிஞ்சுக்கோங்க, லெஸ்ஸி போட்டுனா நீங்க மார்க் போட்டுக்கலாம் சார். இதான் ஆன்சர். அப்ப கீ மாறி இருக்கவள இது யாருமே என்கிட்ட சொல்லலையே. சரி, ஓகே. ஸோ 100வது கொஸ்டின். அப்போ ஒரு கொஸ்டின் வந்து அங்க ஆன்சர் வந்து கரெக்ட் மாறல, ஒரு கொஸ்டின் இங்க மாறுது. ஓகே. ஸோ 100க்கு வந்து சி இஸ் தான் கரெக்ட் ஆப்ஷன். ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் சார்.
இது 2வது யூனிட் பொறுத்தளவு ஒண்ணு பெரிய கஷ்டமா இருக்காது, எல்லாம் ஈஸியா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் யூனிட் மட்டும் கொஞ்சம் படிக்கிறமா இருக்கும். ஓரளவு இதுல மார்க் குறைஞ்சாலும் ஒன்றும் பெருசா ஒன்றும் நீங்க ஒரி பண்ண வேண்டாம். ஏன்னா அதுக்கு அடுத்து அடுத்த ரவுண்ட்ல வந்து எதெல்லாம் கொஞ்சம் வீக்கா இருந்தீங்களோ அதை கொஞ்சம் நீங்க பிக்கப் பண்ணா ஈஸியா மார்க் வாங்கிடலாம். ஸோ இதுல வந்து 100க்கு 86 ஃபர்ஸ்ட் மார்க் நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த நான் கட் ஆஃப் போட்டிருந்தேன். அதுல நான் 75 and above வச்சுக்கிடுவேன். நான் ஏற்கனவே சொல்லுவேன் 75 and above 18 பேர் எடுத்திருக்கீங்க. 80 and above 3 பேர் தான் எடுத்திருக்கீங்க. 75 and above 18 பேர். 18 பேர்லாம் சும்மா எக்ஸலண்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நல்ல தரவா இருக்காங்கன்னு அர்த்தம். ரொம்ப தரவா இருக்காங்க, அதுல எந்த டவுட் கிடையாது. சரியா? 70 and above அப்படின்னு, சாரி 75 and above. ஒரு 70 and above அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு 46 பேர் இருக்காங்க சார். இவங்களும் குட், வெரி குட். நல்லா நான் சொல்லிட்டுல, இப்ப நாளைக்கு டெஸ்ட் அப்படிதான். நீங்க எபோ 70 எடுத்தாலே நல்ல மார்க் தான். 75 and above சூப்பர். 80க்கு மேலனா எக்ஸலண்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க, நாளைக்கு கொஸ்டின் அப்படித்தான் இருக்கும். ஸோ 70 and above வந்து ஒரு 46 பீப்புள்ஸ் இருக்கீங்க. 70 and above. சரியா? 65 and above அப்படின்னு எடுத்துக்கிட்டா 86 பீப்புள் இருக்கீங்க. 65 and above. 60 and above 60க்கு மேல அப்படின்னு பார்த்தா 158 பீப்புள்ஸ் இருக்கீங்க. ஸோ என்னுடைய கட் ஆஃப் 60 தான். 60 மார்க் இந்த கொஸ்டினுக்கு. 100க்கு நீங்க 60வது எடுத்திருக்கணும். இது இருந்தா நான் 59 சேர்த்து போட்டிருக்கேன். அதாவது கட் ஆஃப் வந்து இதுல நீங்க அட்லீஸ்ட் 60 மார்க் அது எடுத்திருக்கணும். 60 மார்க் கீழே எடுத்திருந்தா நீங்க சரியா படிக்கலன்னு அர்த்தம். இதுல அட்லீஸ்ட் இந்த 40 கொஸ்டின் சார் தப்பு பண்றது. ஒரு 100 கொஸ்டின்ல 40 கொஸ்டின் தப்பு பண்றது சொல்லுங்க. 20 கொஸ்டின் 25 கொஸ்டின் அவ்வளவுதான். இதுக்கு மேல தப்பு பண்ணக்கூடாது. சரியா? ஸோ பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். மார்க் இது நாங்கள் இந்த கட் ஆஃப்குள்ளேயே வரலையா சார், நான் என்ன சார் செய்யணும் அப்படிலாம் கேட்க வேண்டாம். வரலன்னா நீங்க அடுத்த டெஸ்ட்டுக்கு கொஞ்சம் பெஸ்டா பண்ணுங்க, கண்டிப்பா வந்துடலாம். சரியா? ரைட். ஸோ டைம் ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. இதில் ரொம்ப போட்டு டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் நினைக்கிறேன். போதும். நீங்க அடுத்த டாபிக் என்னவோ அந்த டாபிக் விஷயங்களை படிங்க. அடுத்த டெஸ்ட் நாளைக்கு நடக்கக்கூடிய டெஸ்ட்டையும் கொஞ்சம் பெஸ்டா பண்ணுங்க. ஓகே, ஸோ இதோட கிளாஸை முடிச்சுக்கிடுவோம். ஸோ தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.